அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 528வது நிகழ்ச்சி. ஜெயகாந்தன் கதைகள் திங்கட்கிழமை சொல்ல வேண்டியது, செவ்வாய்க்கிழமை சொல்ல வேண்டியது, அப்படி இப்படி மாறி இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சி, இந்த வார நிகழ்ச்சி. ஆக்சுவலா இந்த வாரம் கூட பேசுவாங்களா வெள்ளிக்கிழமை அப்படின்றது ஒரு டவுட்லயே இருந்தது எனக்கு. நேத்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க, இல்லைன்னா வேற ஒருத்தர் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரேணுமீரா அவர்களுக்கு நன்றிகள். ஸோ வழக்கம் போல நாம ஜெயகாந்தன் கதை நிறைய கேட்கிறோம், சின்ன சின்ன கதைகள் கேட்கிறோம், பெரிய கதைகள் கேட்கிறோம். இன்னைக்கு என்ன மாதிரி கதை சொல்ல போறாங்கன்றது தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஏதாச்சும் பேசியிருக்கலாம். பார்ப்போம். இன்றைக்கு ரேணுமீரா என்ன சொல்றாங்க, ஜெயகாந்தன் என்ன சொல்றாரு, அவருடைய கற்பனைகள் கதைகள் உண்மையா, அந்த உண்மையை சம்பவங்களை பெருத்தி தான் அவர் எழுதியிருப்பாரு. அந்த விஷயங்களை தான் இவங்களும் அருமையா எடுத்து சொல்றாங்க. அதுல இருந்து நம்ம பல செய்திகளை எடுத்து அலசி ஆராயிரும். அதுல பல விஷயங்களை நம்மளோட அனுபவங்களோட ஒட்டி வராசி அப்படி கொஞ்சம் நாம பேசும்போதுதான் அந்த ரியாலிட்டி லைஃப்ல நடந்தது, அவர் சொன்னதுக்கும் நமக்கு பார்க்குற பார்வைக்கும் நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு, பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. இது பார்ப்போம். திருமதி ரேணுமீரா, உங்களுக்காக இப்ப இந்த தளம். மைக் ஆன் பண்ணுங்க, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றி திரு ஸ்டீஃபன் சார் அவர்களுக்கு. சபையோர் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி, தன் எழுத்து ஆளுமையினால 2 தலைமுறைகளுக்கு மேல் ஆண்டு கொண்டு வந்த திரு ஜெயகாந்தன் அவர்களின் கதைகளில் 2 கதைகள், அவர் இது எழுதினது 2 கதைகளா எழுதியிருக்கிறாரு. இதை நாம் பார்ட் 1, 2 அப்படின்னு கூட எடுத்துக்க முடியும். அந்த மாதிரிதான் எழுதியிருக்கிறார். பல கதைகள் அவருடைய ஒரு கதை எழுதிடுவாரு, அதனுடைய தொடர்ச்சி கொஞ்ச நாள் கழிச்சு வர்றது அது அவரு நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட கதைகள், சுவாரஸ்யமான விஷயங்களை அவர் திரும்ப தொடருவார். சிலது மக்களுக்கு பதிலாக தொடருவார், சிலது அவருடைய திருப்திக்காக தொடருவார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதைகள் 1963 வெளியான ஒரு கதை. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு எழுத்தின் உரிமை எழுத்தாளனுக்கே சேரும். இந்த கதையை நான் படித்து, நான் புரிந்து கொண்ட, நான் உணர்ந்த சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டுமே பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கதையை நீங்க படிக்கும் போதுதான் இதோடைய முழு சாராம்சமும் உங்களால உணர முடியும் என்று சொல்லி, அவருடைய வார்த்தை ஜாலங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த கதைகளை, அவருடைய சிறு கதை தொகுப்பை வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கதைக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்கவிருக்கும் கதை பூ உதிரும். பூ உதிரும் அப்படிங்கிற இந்த ஒரு கதை ரொம்ப நம்ம மனதை ரொம்ப அடிமனதை தொட்டு ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கதை. கதையில வர கதாபாத்திரத்தில் ஒருவர் பெரியசாமி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். அவர் அவரை வர்ணிக்கிற விதம் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது சுருட்டு பிடிச்சு அவருடைய பழுப்பேறி போன அந்த மீசை அப்படின்னு குறிப்பிடுவார் எழுத்தாளர். அத மாதிரி ஒரு வெண்ணிற மீசை, அது பழுப்பேறி போன ஒரு மீசை. அதை எப்பவுமே முறுக்கிக்கிட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு தினமும் பேப்பரை படிச்சு பேப்பர்ல வரக்கூடிய செய்திகளை எடுத்து சொல்லிக்கிட்டு ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேரக்டர் அவர். அவருடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா என்னன்னா, அவர் ஒரு இராணுவ வீரர், ரிட்டையர் ஆன ஒரு இராணுவ வீரர். அவருடைய வாழ்நாள்ல 2 போர்களையும், அதாவது முக்கியமான உலக நாடுகள்ல நடந்த போர் 2த்தையுமே பார்த்த ஒருத்தருங்கிறதுனால நிறைய விஷயங்களை தினமும் அவரோட திண்ணையில பல பேரை உட்கார வச்சு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவரோட வழக்கம். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க மனைவி மரகதம், அந்த அம்மாக்கு அதுல பெருசா எல்லாம் ஆசை ஈடுபாடெல்லாம் கிடையாது. அதனால பையன் 10 படிச்சிருக்கான், அவனை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல சேர்த்து, அவனை ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்துல சேர்த்து கல்யாணம் காட்சின்னு பார்த்து வச்சு ரசிக்கிறத விட்டுட்டு, இது என்னது இது வேலை அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி அவங்க கிட்ட எல்லாம் முறையிடுறாங்க. அவர்கிட்ட சொல்லுங்களேன், நான் சொன்னாதான் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு, நீங்களாவது சொல்லுங்க, அவரை கொஞ்சம் அவருக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேச்சு எல்லாம் இவருக்கு அவ்வளோ ஒரு இதுவாப்படுது.
ஒரு வாழ்க்கையில நம்ம பிறக்கிறோம், பிறந்துட்டு செத்து போறோம், எப்படியும் சாக போறோம். அது ஒரு நோய்வாய்ப்பட்டு சாகறதுக்கு பதிலா ஏன் ஒரு நல்ல ஒரு நம்மள நம்ம நேசிக்கிற நாட்டுக்காக ஏன் சாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் வாதம் பண்ணி மற்றவர்களுடைய பேச்ச கூட இல்லாம பண்ணிடுறாரு. அந்த மாதிரி இருக்க இவங்களோட குடும்ப சூழல் அப்படி இருந்துட்டு இருக்கு. அப்போ தன்னுடைய தகப்பன் வந்து எப்படி இந்த நாட்டுப்பற்றோட பேசுறாரு, எப்படியெல்லாம் அவருடைய நாட்டை பற்றின எண்ணங்கள் இருக்கு. அப்புறம் அவர் சின்ன வயசுல இருந்து சொல்லக்கூடிய அந்த கதைகள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கக்கூடிய தன்னுடைய மகனான சோமநாதன். அந்த சோமநாதன் வந்து பாக்குறாரு. பாத்துட்டு அவரு வந்து அப்பாவுடைய ஆசைன்றது இல்லாம வந்து ராணுவ வீரனா ஆகணும் அப்படிங்கிறதுதான் ஒரு ஆசையாவே இருக்கு. அவனும் ராணுவத்துல சேர்ந்துடுறான். ராணுவத்துல சேர்ந்ததுக்கு அப்புறமா அவன் எப்பவாவது ஒரு நாள் லீவுக்கு தான் இங்க ஊருக்கு வர வழக்கம். அவனுக்கு அடிக்கடி லீவும் கிடைக்காது. கிடைச்சா 1 மாசம் 2 மாசம் லீவுக்கு இங்க வருவான். இப்படிதான் அவனுடைய நாட்கள் நகரும். அப்போ அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, இருக்கிறது பெத்தது ஒத்த புள்ள, அத்தையும் ஊருக்கு அனுப்பிட்டு, அதுவும் இல்லாம ராணுவத்துக்கு அனுப்பிட்டு எதுக்கு அப்படின்னு ரொம்ப சலிச்சுப்பாங்க. அதுக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க மேல ரொம்ப அந்த பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாரு அந்த பேச்சிய. ஆனா பையனை பற்றின பெருமை மட்டும் ரொம்ப ஜாஸ்தி. அடிக்கடி அப்படி ஊர்ல இருந்து இங்க வரக்கூடிய பையன் வந்து என்ன பண்றாருன்னா, 2 மாசம் இல்லையா ராணுவத்துல வந்து அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு வருவாரு. அதாவது காலையில வந்து கரெக்டா ஒரு 4:30ல இருந்து 5க்குள்ள எழுந்துக்கிறது. அதுக்கப்புறமா அவருடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நிறைய நேரம் இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாது. எவ்வளவு நேரம் தான் நாள் ஃபுல்லா பேப்பர் படிச்சுட்டே இருக்கிறது. ரொம்ப போர் அடிக்கும். வெளியில வந்து பார்த்தா வீட்டை சுத்தி நிறைய இடங்க இருக்கும். அந்த இடம் எல்லாமே சும்மா சாதாரணமா இருக்கும். அப்போ சோமநாதனுக்கு தோணும், சரி எதுக்கு இந்த இடத்தெல்லாம் அப்படி வீணாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து போயிட்டு நிறைய அந்த பூக்கள்ல வாங்கி பூச்செடி விதைகள் இதெல்லாத்தையும் வாங்கி நட்டு வச்சு ஒரு நந்தவனம் மாதிரி அந்த இடத்த நல்லா ஒரு சோலையா ஆக்கிடணும். ஆக்கணும்னா நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். திரும்பவும் இவனுக்கு வந்து ராணுவத்துல இருந்து அழைப்பு வரும். இவன் திரும்ப ஊருக்கு போயிடுவான். ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நிறைய பூக்கள் பூக்கும். அந்த பூக்களை பறிக்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாமே நிறைய பேர் வந்துட்டு அந்த பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு போவாங்க. எவ்வளவுதான் இவங்களும் எடுத்து கட்டி சாமிக்கும் இதுக்கும் மாலையா போடுறது. அதனால இவங்களும் எடுத்து யாராவது பெண்கள் வந்தா கொடுத்துருவாங்க. அப்போ வந்து அந்த அம்மா வந்து மரகதத்துக்கு ரொம்ப இதுவா இருக்கும். அவ வரா வந்து பூவை பறிச்சுட்டு போறவ சும்மாவா போறா, இந்த ஊர்ல இவ்ளோ பூ கிடக்குது, ஆனா சூட்டிக்க பொண்ணுதான் இல்லன்னுட்டு போறா அந்த குட்டி அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு உடனே வந்து பெரியசாமி சொல்வாரு, யார் அந்த வாயாடி, ஏன் நீதான் வர்றதுன்னு கேக்குறது, அது எப்படி நான் அவகிட்ட கேட்பேன், நேத்து அவங்க ஆயிய நானு கோவில்ல பார்த்தேன், சொல்லி வச்சதுதான். ஐயோ என்ன சிரிப்புங்கிறீங்க அவ முகத்துல, நம்ம புள்ளைக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கா கசக்கும், என்ன சிரிக்குது, ஒரே சந்தோஷம்தான் கூடிய சீக்கிரத்துல. அப்போ ஒண்ணு பண்ணு, நீ அந்த கடிதாசி எழுதுறதுக்கு அந்த மைக்கோலும் இந்த இதையும் எடுத்துன்னு வா, பேப்பரையும் எடுத்துன்னு வா, நான் முதல்ல அது கடிதாசி எழுதுற பையனுக்கு அப்படின்னு சொல்லி பையனுக்கு கடிதாசி போட்டுருவாங்க. உடனே பையனும் அங்க இருந்து ராணுவத்துல இருந்தா நல்லது தானே, அதாவது மனைவி மக்களோட இருக்கும் பொழுது அதே ஊருக்கு போய் வாழறதுக்கும் அவங்க கோட்டஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஏன் நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சரின்னு சொல்லிடுவான். அடுத்த முறை நான் இங்க வரும்பொழுது நான் லீவ்ல வரும்போது கல்யாணத்தை முடிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு அவனும் அடுத்த முறை ஊருக்கு வருவான். ஊருக்கு வந்த அந்த நேரத்துல இருந்தே இவங்க 2 பேருக்கும் திருமணம் முடிஞ்ச உடனே அந்த நந்தவனத்துலதான் இவங்க 2 பேருமே நிறைய நேரம் வந்து செலவழிப்பாங்க. அந்த பூந்தோட்டத்துல நிறைய நேரம் வந்து ரொம்பவே ஆனந்தமா, ரொம்ப அவங்க 2 பேருடைய பேச்சு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கிறக்கத்துக்கு உண்டான அந்த ஒரு காதல் மலர அவங்க 2 பேரும் பேசிக்கிறது எல்லாமே வந்து அந்த நந்தவனத்துல இருக்கும். அப்போ இவளுக்கு எப்படி இருக்கும்னா, அங்க இருக்கிற அந்த செண்பக பூவா இருக்கட்டும், ரோஜா மலர்களா இருக்கட்டும், மல்லி கொடியா இருக்கட்டும், அங்க இருக்கிற மலர்ற பூக்கள் ஒவ்வொரு பூவுமே வந்து இவங்க காதலோட பின்னி பிணைஞ்சு இருக்கிறதுனால இவளுக்கு எப்பெல்லாம் அந்த பூவை பார்க்கும் போதும் அவனே அங்க இருக்கிற மாதிரியான நினைவுகள் தான் இவளுக்கு அதிகமா இருக்கும். அப்படி இவங்க 2 பேருமே ரொம்ப அந்யோன்யமான ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துலதான் அவனுக்கு வந்து திரும்பவும் ராணுவத்துல இருந்து அழைப்பு வரும். அழைப்பு வரும்போது அன்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய விரைவில் அவன் கிளம்ப போறான் அப்படின்னு சொல்ற அந்த நேரத்துலதான் அவனோட ராத்திரி ஒரு நாள் உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு இருப்பான். இந்த நந்தவனத்தை பத்தியும், இது ஏன் இப்படி பண்ண, இது எப்படி இப்படி இவ்வளவு தூரம் மலரா வந்தது அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துலதான் ஒரு எழுத்தாளர் குறிப்பிட்டிருப்பாரு, அவ வந்து பூக்கள் பறிக்க வந்த கௌரி வந்து
அந்த பூந்தோட்டத்துக்கே வந்து அரசி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அவன் சொல்லுவான், இங்க இருக்கிற பூக்கள் வந்து ஒவ்வொரு பூக்களை பத்தின ஒவ்வொரு விளக்கங்கள் கொடுத்து இது எப்படி மலர்ந்தது, நான் இதுக்கு என்னெல்லாம் நான் வந்து உரம் போட்டேன்ற அளவுக்கு 2 பேரும் அவ்வளவு ஆனந்தமா குதூகலமா நாட்களை கழிப்பாங்க. அவனுக்கும் விடை பெற்று போறன்ற நாள் நெருங்கும். அவனும் கிளம்புவான். கிளம்பும் போது வழக்கம் போல தாய்க்கு வந்து அந்த மனசு ரொம்ப கலக்கமா இருக்கும். அவரு கொஞ்சம் வருத்தமா இருப்பாங்க. ஆனா தகப்பனை பொறுத்த வரைக்கும், அதாவது பெரியசாமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மனசுல வந்து அவ்வளவு ஒரு ஆனந்தம். பையன் வந்து போருக்கு போறான் அப்படின்னு சொல்லி, அப்பா சூழ்நிலை ஒண்ணும் சரியில்லை, அதனால தெரியுதுப்பா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, உனக்குதான் வந்து விடுமுறை முடிஞ்சிருச்சுல்ல, நீ கிளம்பி போ. நான்லாம் அந்த காலத்துல வெள்ளையனுக்கு கிடைக்கிற அந்த ஒரு அங்கீகாரம் வந்து கருப்பனுக்கு கிடைக்காது. இப்பெல்லாம் அப்படி கிடையாது பாரு. இப்ப நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டு வீரர்கள் போறதுங்கிறது பெருமைப்பா. எனக்கு இந்த வாய்ப்பே கிடைக்கலையே, வயசும் இல்லையேன்னு நான் ஏங்கி தவிக்கிறேன். நீ இருக்கிறல்ல, அதனால நீ தாராளமா போ அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆனந்தமா அனுப்பி வைப்பாரு. அப்படி அனுப்பி வச்ச உடனே இங்க வந்து கௌரி ரொம்ப ஒரு மனசுக்குள்ள அந்த ஒரு கடிதத்தை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிறது அவனுகிட்ட. அவனுடைய போட்டோ வந்து ஹால்ல மாட்டியிருக்கும். அந்த போட்டோவை பார்த்துட்டு நிறைய நேரம் பேசுறது, சமயத்துல அந்த போட்டோவை எடுத்து மடியில வச்சுட்டு படுக்கை அறையில போயிடுறது, இப்படிதான் இருக்கும். படுக்கை அறை ஜன்னல்ல இருந்து பார்க்கும்போது அவன் வளர்த்த அந்த பூச்செடிகள், அந்த மலர்ந்த பூக்கள், இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அவளுடைய நேரம் நிறைய வந்து அவ அப்படியே செலவு பண்ணுவான். இந்த நேரத்துலதான் அவ வந்து கொஞ்சம் வெக்கம், நாணம் அதெல்லாம் இருக்கிற அந்த கட்டம் வரும். அப்போ அது வரும்பொழுது அவளுக்கு வந்து ஏதோ ஒண்ணு வந்து தன்னோட அவரை உன்னை பத்தி இப்படித்தானே சொல்லுவாரு அப்படின்னு ஒரு மலரை பார்த்து அவ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அதுல இருக்கும் ஒரு ரோஜா இவளை பார்த்து, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னோடைய கூட்டு வெளிப்பட போகுது, அப்ப தெரியும் உனக்கு அப்படின்னு பதிலுக்கு ரோஜா இவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இவ மனசுக்கு தோணும் போதுதான் இவ வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு பெறட்டும், அது வந்து இவ ஆனந்தத்தை கொடுக்கும் இவளுக்கு. அந்த ஆனந்தத்தை அவனுக்கு கடிதமா எழுதுறதுக்காக உட்காருவான். அந்த கடிதம் எழுதும் போது காதல் இதெல்லாம் பற்றி ஒன்னொன்னா எழுதும் போது அந்த விஷயத்தை அவன் கிட்ட சொல்றதுக்குள்ள இவளுக்கு பல விதங்கள்ல நாணம், ரொம்ப கூச்சம் இதெல்லாம் வந்து அவனுடைய புகைப்படத்தை பார்த்து இவளுடைய மொத்த ஆனந்தத்தையும் வெளிப்படுத்தி அதுல அந்த கடிதம் போட்டிருப்பான். அப்போ அவன் பதிலுக்கு அங்க இருந்து கடிதம் போடும்போது அவங்க அம்மா அப்பா முன்னாடி உட்காந்து எல்லாருடைய நலனும் விசாரிச்சு, கௌரியோடைய நலனையும் விசாரிச்சு எழுதின விஷயங்களை மற்றும் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு, இதுக்கு வரைக்கும் முக்கியமான விஷயம் அவ்வளவுதான், இதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லி கடிதத்தை மூடி ரூம்க்கு எடுத்துட்டு போயிடுவா. ரூம்குள்ள அவன் என்னெல்லாம் எழுதிருப்பான் அந்த கடிதத்துல, எந்த அளவுக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த அந்யோன்யம் மொத்தமும் அந்த கடிதத்தில் காதலா கொட்டி எழுதியிருப்பான். அந்த கடிதத்தை ஆசத்தீர படிக்கும் பொழுதுதான் அவளுக்கு வந்து அந்த பூந்தோட்டத்தை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது அவளுக்கு திடீர்னு தோணும், என்னடா இது, இந்த பூக்கள் வந்து இவ்வளவு சிரிக்குது, இவ்வளவு ஆனந்தமா இருக்கு, இதுல அவர் சொன்ன விஷயங்கள் இந்த பூந்தோட்டத்துல இருந்து நான் எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து அவ ஒப்பிட்டு பார்க்க முயற்சி பண்ணுவா. ஆனா அது அந்த அளவுக்கு பண்ணாம வெளியில வரணும் அப்படின்னு நினைப்பான். இந்த மாதிரி நாட்கள் நகரும். அதுக்கப்புறமா வந்து அவளுக்கு அவ கடிதத்துல எழுதியிருப்பான், நான் 7வது மாசம் வந்து உன்னோட பூ முடிக்கிற நாள் அன்னைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு எழுதியிருப்பான். சரி, அப்போ 7வது மாசம் வருவாங்கன்னு காத்திருப்போட இவளும் காத்திருப்பா, அவன் பெற்றோர்களும் காத்திருப்பாங்க. ஆனா எதிர்பார்த்தபடி அந்த 7வது மாசத்துல அவனுக்கு ரொம்ப ஒரு இராணுவத்துல ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கு, இப்போ நான் வர முடியாது அப்படிங்கிற கடிதத்தை எழுதிட்டு ஒரு விஷயத்த அதுல எழுதியிருப்பான். நீங்க வந்து ரொம்ப வருத்தப்படாதீங்க, நீங்க வந்து சிறப்பா அந்த விழாவை வந்து சிறப்பா நடத்திடுங்க. ஏன்னா பூக்களும் தோட்டத்துல இருக்கு, பூ சூட்டிக்கொள்ள பெண்ணும் அங்கதான் இருக்கிறா, நடத்தி வைக்கக்கூடிய பெரியவங்களும் நீங்க எல்லாருமே அங்கதான் இருக்கிறீங்க, அப்போ என்னை எதிர்பார்த்து நீங்க வருத்தமா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பான். அந்த கடிதத்துடைய மிச்ச பாதி இவ உள்ள போய் படிக்கும் போது இவளுக்கு அவனோட வாழ்ந்தது என்னமோ 2 மாதம் தான். ஆனா அவனை பற்றின எல்லா விஷயமும் இவளுக்கு நல்லா தெரியும். அதனால அந்த கடிதத்துடைய வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கூட அவனுக்கு பொய் சொல்ல புரிஞ்சுக்கிட்டு, சரி அவனால வர முடியறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், இனிமேல் வந்து அவன் வருவானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடவே அவன் அந்த வெளியில இருக்கிற அந்த பூந்தோட்டத்தை திரும்பவும் விரக்கி பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்க்கும் பொழுதுதான் அவளுக்கு அந்த ஒரு நாள் அவனுக்கு அந்த பூந்தோட்டத்துல இவங்க 2 பேரும் பேசின விஷயம் ஞாபகம் வரும்.
அப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவன் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பூந்தோட்டத்துல இருந்து அவ பேசும்போது என்ன சொல்லுவா அப்படின்னா, எதுக்கு இந்த யுத்தம், எதுக்கு இந்த கஷ்டம், எதுக்கு இப்படி போய் உசுர விடுவானே அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த செடியில இருக்கிற ஒரு பூவை எடுத்து இவ தலையில சூட்டி விடுவான். சூட்டி விட்ட உடனே, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரேன், இந்த பூ இருக்குல்ல, இது இந்த செடியில இருக்கு. ஆனா இந்த செடியில இருக்கிற பூவு நான் பறிச்சு உன் தலையில வச்சிருக்கேன். இப்ப நான் பறிக்கலன்னா, அந்த காலகட்டம் முடிச்ச உடனே அந்த பூ தானா உதிரும். அது தானா உதிர்றதுக்கு பதிலா, என் ஆசைக்கு, என் திருப்திக்கு அதை எடுத்து நான் உன் தலையில சூட்டி வைக்கிறேன். நீ தினமும் என்ன பண்ற? உன் திருப்திக்கு இங்க இருக்கிற சாமி படங்களுக்கு போடுற, சில நேரங்கள்ல கோவிலுக்கு எடுத்துட்டு போய் போடுற. நம்ம எல்லாரும் அந்தந்த பூவ என்னென்ன காரணத்துக்கு பயன்படுத்துறோமோ, அத நம்ம திருப்திக்கு பயன்படுத்துறதுதான் நல்லது. அப்படி பயன்படுத்தாம விட்டா, அந்த பூ ஒரு நாள் தானாக உதிர்ந்து விடும். மனித வாழ்க்கையும் அப்படிதான். எதுக்கு பிறந்தோம், ஏன் பிறந்தோம்னு எதுவுமே தெரியாம, ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாம, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேடணும் அப்படிங்கிறதுதான் என்னோட ஆசை. அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் வந்த உடனே, அவர் யுத்தத்துக்கு போயிருக்காரு, நான் ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன் அப்படின்னு இவளுக்கு மனச அந்த ஒரு திடப்படுத்திக்கிட்டு திரும்பவும் வெளியில வருவா. வெளியில வந்துட்டு அவனுடைய புகைப்படத்தை பார்த்துட்டு உள்ள போகும்போது, என்னது அது, என்ன கடிதாசி, சொல்லு அப்படின்னு மனைவி கேட்க, பெரியசாமி வந்து அந்த கையில ஒரு கடிதத்தை வச்சுக்கிட்டு அப்படியே விரைக்க விரைக்க பார்த்துட்டு இருப்பாரு. ஐயோ ஐயோ கௌரி கௌரி அப்படின்னு ஒரே புலம்பலா இருக்கும். கௌரி வந்து ரூம் விட்டுட்டு வெளியில வந்து பார்க்கும்போது தலையில வந்து தலைவெறி கோலமா தரைய முட்டி முட்டி முட்டி, அட பாவி மனுஷா, பெத்தது ஒன்னே ஒண்ணு, அதையும் அநியாயமா இப்படி நாட்டுக்கு பறி கொடுத்துட்டியே அப்படின்னு புலம்பி தள்ளி அழுதுட்டு இருப்பான். அப்போ அப்படியே வந்து அந்த ஈசி சேர்ல சாஞ்ச மாதிரி தன்னுடைய 2 கண்ணுலயும் 2 சொட்டு கண்ணீரோட அந்த சுருட்டு புரித்ததனால் பழுப்பேறிய அந்த மீசை வழியாக அந்த தண்ணி வழிய அவர் அந்த ஈசி சேர்ல சாஞ்சிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அநியாயமா அந்த புள்ளைய நாட்டுக்கு பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லும் போது, இவர் என்ன பண்ணுவாரு, அந்த கடிதாசி கீழே சரிஞ்சு விழ 2 கையையும் மேலோங்கி பார்த்த மாதிரி அப்படியே எழுந்து, ஐயா சோமநாதா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னொரு புள்ள இல்லையா அப்படின்னு ஒண்ணு, ஏன் எதுக்கு, இன்னொரு புள்ள இருந்தா அத்தையும் இந்த நாட்டா அப்படின்னு புலம்பி கொட்டி, அநியாயமா என் புள்ளைய பறி கொடுக்க வச்சுட்டியே அப்படின்னு புலம்பி தீத்து அழுது தரையில புரள ஆரம்பிப்பாங்க ஒரு தாயாக. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மயக்கம் போட்டு டமால் அப்படின்ற ஒரு சத்தத்தோட கௌரி கீழே விழ, இவங்க 2 பேருமே போய் கௌரிய தூக்கி அவளுக்கு செய்ய வேண்டிய அந்த முதல் உதவிய செஞ்சு ரூம்ல போட்ட உடனே, அதுல இருந்து பூக்களை வந்து அவ மனசுக்குள்ள நிறைய அவனோட பேசுவான். அவனோட புகைப்படத்தை பார்த்து நிறைய பேச ஆரம்பிப்பான். பேசிக்கிட்டே இருப்பான். நிறைய விஷயங்கள் அவனோட பகிர்ந்துகிட்டே இருப்பான். அப்போ வந்து நான் வந்து ஒரு வீரனோட மனைவி, அவர் ஒரு வீரனை பெற்ற தகப்பன் அப்படின்னு அவருக்கு எவ்வளவு ஒரு மனசுல தைரியம் இருக்கு அப்படின்னு எல்லாம் மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள உரையாடல் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இவோ கையில நிறைய பூக்களை கட்டி அவனுடைய படத்துக்கு மாலையா போட்டுட்டு இருப்பா. திடீர்னு அவளுக்குள்ள வயிற்றுக்குள்ள என்னமோ பண்ணும். அது பண்ண உடனே அவளுக்கே வந்து தோணும், மனசுக்குள்ள வந்து ஒரு 1000 பூக்கள் வந்து மலர்ந்து நிக்கிற மாதிரி இவ உணர்வா. அப்போ அவளுக்கு வந்து அந்த பிரசவ நேரம் வந்து அவளுக்கு குழந்தை பிறக்கிற அந்த தருணம் வரும். அப்பதான் வந்து அவங்க அப்பா வந்து அப்பவும் அதான் அந்த தருணம் வர நேரத்துல கூட அவங்க அப்பா தின பேப்பரை வச்சுட்டு கையில ராணுவ வீரர்கள் பற்றின செய்திகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருப்பாரு. தன் மகனை பற்றின செய்தி வந்து பேப்பர்ல வந்திருக்கும். அத என்னோட மகன் அந்த குழியில பதுங்கி பதுங்கி வரும்போது எதிர்நாட்டுக்காரனை 5 பேரை வந்து சுட்டு வீழ்த்தி இருக்காயோ, சுட்டு வீழ்த்திட்டு அவன் முன்னகர்ந்து வரும்போதுதான் எங்கிருந்தோ வந்த குண்டு அவன் மேல வந்து பாஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆம், ஒரு ராணுவ வீரனுடைய மரணம் கூட பனிமூட்டம் மாதிரிதான் மறைந்து விடும். அவன் என்னைக்குமே அவன் எந்த மாதிரி நாட்டுக்காக உயிர் துறந்தானோ அதுதான் வந்து என்னன்னைக்கும் நிலையா நின்னு பேசப்படும். என் புள்ள சிங்கம், நீ சும்மா இருடி, உங்க குடும்பமே ஒரு தொடநடுங்கி குடும்பம், நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறவங்க, அவன் என் வம்சம், எப்படி சிங்கம் மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு சொன்ன உடனே கௌரி வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், ஆம் இன்னொரு ஒரு சிங்கம் இப்போ வந்து இந்த கருவறைங்கிற குகைக்குள்ள இருக்கு.
அது வளர்ந்து திரும்பவும் வெளியில வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோட அவன் சொன்ன அந்த வார்த்தை. பூ உதிரும் ஆனால் மறுபடியும் பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கதை இந்த இடத்துல முடிவடைகிறது. இதனுடைய தொடர்ச்சி சில காலத்துக்கு அப்புறமா எழுத்தாளர் இந்த கதையின் தொடர்ச்சியை எழுதியிருக்காரு. அது 1965 ஆனந்த விகடன்லயே எழுதுறாரு. அந்த கதையின் பெயர் சட்டை. அவன் ஒரு துறவி. அதாவது வாழ்க்கையை வெறுத்து போயெல்லாம் அவன் துறவி ஆயிடல. ஒரு அற்பத்தனமான ஒரு ஆசா பாசம் இதெல்லாத்தையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். எது தேவை எது தேவையில்லைன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன். எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் ஒதுக்கிட்டான். தனக்கு எது இருந்தா ஒரு மற்றவர்களுக்கு உதவி செய்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமோ அந்த இடத்த அவன் பிடிச்சு அவன் வாழ்ந்துட்டு வரான். அதுக்கு பேருதான் துறவி. அப்படின்னா அவன் துறவிதான். அவனுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். நல்ல கருகருன்னு தாடி, நல்ல முடி சடை பிடிச்ச மாதிரி முடி, இடுப்புக்கு மேல ஒரு துண்டு. இதுதான் அவனோட உடை. அங்க இருக்கிற ஒரு கோவில்ல, சிவன் கோவில்ல பண்டாரங்களோட பாட்டு பாடிக்கிட்டு அந்த சிவன் கோயிலோடைய வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த கோயில் கிளீன் பண்றதுல இருந்து, அங்க யார் என்ன வேலை சொன்னாலும் செய்யறதுல இருந்து இத பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன். அவனுக்கு அங்க இருக்கிற அந்த தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்துல அந்த எப்பவுமே அந்த முட்செடிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அந்த இடத்த எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அந்த இடத்த பூந்தோட்டமா மாத்துறது அவனுக்கு வேலை. அந்த பூக்களையே பறிச்சு பகவானுக்கு வைக்கிறதுக்கு அந்த குருக்களுக்கு உதவி பண்றது, கோயில் தர்மகர்த்தா என்ன வேலை சொன்னாலும் செய்யறது. இது மட்டும் இல்லைங்க, அவனுக்கு நிறைய நேரம் இருக்கே. 2 வேளை சாப்பாடு கிடைச்சிருது, அங்க தங்கறதுக்கு கோவில் மாடம் இருக்கு, அவ்வளவுதான். இத இல்ல யாரு எப்போ எதுக்கு எங்க கூப்பிட்டாலும் ஒரு சம்பளம் கொடுத்து வேலைக்கு ஆள் வைக்கிறவங்க கூட அவ்வளவு வேகமா ஓட மாட்டாங்க. ஆனா இவன் முன்னாடி வேகமா போய் அவ்வளவு வேலையும் அழகா பண்ணி கொடுப்பான். அந்த அளவுக்கான ஒருத்தன். அவனுக்கு அந்த ஊர் வைத்த பெயர் பூந்தோட்ட சாமியார். சோ அவன் என்ன பண்றான், ஊர் ஜனங்க பேரு நல்லா வச்சுட்டாங்க. அதுல இருந்து அவனை பூந்தோட்ட சாமி பூந்தோட்ட சாமி அப்படின்னு கூப்பிட்டா போதும், இந்தா வந்துட்டாங்க ஐயா அப்படின்னு கடகடன்னு ஓடும். இப்படியே இருக்கும். கோவில்ல தினமும் காலையில பாட்டு பாடுவான். அன்னைக்கு ராத்திரி கோவில்ல அப்பப்போ பகவத்கீதை அப்படி இப்படின்னு சில விஷயங்கள் நடக்கும். அப்போ அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் நடக்கிறதுக்காக பந்தல் போட்டிருப்பாங்க. அந்த ஓலையோட இடுக்குகள்ல நிலா வெளிச்சம் வர இவன் அந்த பந்தல் போட்ட இடத்துக்கு கீழே படுத்துட்டு இருக்கான். அன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிட்டே இவன் அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு அன்று காலை நடந்த ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. அது யாருன்னா செட்டியார் அம்மா. அந்த அம்மாக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, பிள்ளையார் சன்னதியில நின்னுக்கிட்டு மஞ்சள் குவளை மலர்களை கை முழுக்க எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளையாருக்கு கொடுத்துட்டு, என் பிள்ளை ஏதோ கோச்சுக்கிட்டு போயிட்டான், அவன் இருக்கிற இடத்துல ஏதோன்னு சொல்லி எனக்கு பயம் காட்டுறாங்க, அவரை நீதான் காப்பாத்தணும் பிள்ளையாரு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்களாம். அப்போ அந்த அம்மாவை வெறிக்க பார்த்துட்டு இருந்த இந்த பூந்தோட்ட சாமி பக்கத்திலேயே நிக்கிறதுனால, சாமி நீங்களே சொல்லுங்களேன், என் புள்ள இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்கு வீட்டை விட்டு போயிருச்சு. இப்போ அது என்னமோ ராணுவத்துல இருக்குதான், அங்க என்னென்னமெல்லாம் நடக்குதான், அதுவும் பாவிங்க ஆஸ்பத்திரி மேல எல்லாம் குண்டு போடுறாங்களாமே, நினைச்சாலே கொலை நடுங்குது, என்ன பண்றதுன்னே தெரியல சாமி, நீங்க தான் துணையா இருக்கணும், என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாது இல்ல அப்படின்னு சொன்னோன்னா, எதுவும் ஆகாதுமா, நீங்க தைரியமா இருங்க, உங்க வேண்டுதல் எதுவுமே வீண் போகாது, நீ சொல்ற வார்த்தையதான் நான் அந்த பிள்ளையாரே சொல்றதா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே இந்த சாமியார் அந்த அந்த பந்தலுக்கு கீழே நின்னு இத படுத்துக்கிட்டு யோசிக்கிறாரு. அப்போ அந்த நட்டக்கல் தெய்வம் இருக்கே, அப்போ அந்த நட்டக்கல் தெய்வம்ங்கிறது அது ஒரு நட்டு வச்ச ஒரு கல்லுதான். ஆனா அந்த கல்லு இந்த அம்மாக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்லும் போது, நம்ம அந்த நல்ல விஷயத்த நான் சொன்னா அப்ப அந்த கல்லுல இருக்கிற சக்தி எனக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த அம்மா நினைக்குது. அப்போ சக்தினா என்ன, சாமினா என்ன அப்படின்னு படுத்துக்கிட்டே யோசிக்கிறோம். யோசிச்சுட்டு சரி, அதுக்கப்புறம் மறுநாள் வருது. மறுநாள் சொல்றாரு, அந்த கோயில் தர்மகர்த்தா சொல்றாரு, இந்தப்பா பூந்தோட்ட சாமி இந்தாங்க ஐயா அப்படின்னு போய் நிக்கும் போது,
இல்ல இந்த கல்யாண ஜமக்காலம் வந்து நம்ம இவங்க வீட்டுல இருக்குது, பெரியசாமி ஐயா வீட்டுல இருக்கோம், அது கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சரிங்க ஐயா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்ட உடனே அங்க போனாக்கா நான் மத்தியானமே சொல்லிட்டேன், அதை போய் வாங்கிட்டு வந்துரு, அதுக்கப்புறமா வந்து இங்க பந்தல் போடுறவங்களுக்கு கூட இருந்து கொஞ்சம் ஒத்தாசி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இந்த போறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறேன். அங்க போனா அது ஒரு பழைய ஓட்டு திண்ண வீடு. அந்த வீட்டுல சுருட்டு புகையால் பழுப்பேறி போய அந்த வெள்ளை மீசையோட சாஞ்சி உக்காந்து இருக்கிறாரு பெரியசாமி ஐயா. வழக்கம் போல கையில பேப்பரோட, இந்தா பாருடா பீரங்கி பத்தியா, இதெல்லாம் அப்பெல்லாம் ஹிட்லர் காலத்திலேயே நம்ம ஊரை தாண்டி வர்றதுக்கு இருந்தது, நம்ம ஊர் ஆளுங்களால முடியுமா, இப்ப பத்தியா அந்த பீரங்கி இந்தியா இடத்துல இருந்து மத்த இடத்துக்கெல்லாம் போடுறதாம். அடா 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 அடா, என்னது பீரங்கினா என்ன, பீரங்கினா என்னவா, அது ஒரு ஊருக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கேன், ராட்சசனுங்க ஊருக்குள்ள வந்த மாதிரிதான் அது. அப்படியே ஏதோ இந்த வயக்காட்டுல நம்ம டிராக்டர் உழுறோம் பாரு, அந்த மாதிரி ஒரு சுழட்டுச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு ஊரையே காலி பண்ணிடும். அது நம்ம ஊர் ஆளுங்க இந்தியா வந்து இந்தியா டிராக்டர் விடுது, இந்தியா வந்து பீரங்கில ஊரையே அழிக்கிற அளவுக்கு நம்ம தயாராயிட்டோம்டா, இனிமேல் ஆவாம. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க, பட்சண கடை மணி அவரு வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்புறம் ஜோஷியர் வையாபுரி அவரும் உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்புறம் எண்ணெய் கடை மாணிக்க அவரும் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த மாணிக்கம் செட்டியாரோட வீட்டுல கோச்சுக்கிட்டு இருக்கிறான் அவர் அப்படின்னு. நீங்க எவ்வளவு இழந்திருக்கிறீங்க, நான் என்ன இழந்தேன். ஒரு நிமிஷம், உங்க வாய்ஸ் வந்து இதுவா இல்ல, கொஞ்ச நேரம் விட்டு விட்டு போயிடுது. இப்போ வருது, கொஞ்ச நேரம் ஒரு 3 மினிட்ஸாவே விட்டு விட்டு போயிருக்கு. ஓகே, இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. ஓகே ஓகே, திரும்ப ஏதாவது சொல்லணுமா? அதான் அந்த யார் யார் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, லிஸ்ட் சொன்னீங்க இல்லையா, யாரு அந்த மணியக்கார, அதுல இருந்து சொல்லுங்க. ஓகே, அது இந்த ஓட்டு வீட்டு திண்ணையில வந்து பெரியசாமி அவர் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிற நேரத்துல பட்சண கடை மணி முதலியார், அதுக்கப்புறம் வந்து ஜோஷியர் வையாபுரி, அதுக்கப்புறம் எண்ணெய் கடை மாணிக்கம், அப்புறம் வந்து செட்டியார், இவங்க அத்தனை பேருமே அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க உட்காந்துக்கிட்டு எல்லாருமே வந்து மத்தவங்க எல்லாம் சொல்லலாம் ஓய், ஆனா நீங்க சொல்லலாமோ அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க எவ்வளவு பெரிய இழப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த பூந்தோட்டத்து சாமி வந்து பின்னாடி நிக்கிறான். ஆனா அவன் வந்து என்ன பண்றான்னா, இவங்க எல்லாம் அந்த பேப்பரை பாக்கறதுனால இவங்க எட்டி அந்த பேப்பரையே பாத்துட்டு இருக்கான். எல்லாரும் வந்து பீரங்கியா எங்க காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் பீரங்கி எல்லாத்தையும் அப்படியே காட்டுறாங்க. எல்லாரும் மாத்தி மாத்தி அந்த பேப்பரை வாங்கி பாக்குறாங்க. இவனும் எட்டி அந்த பேப்பரையே பாத்துட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு என்னத்துக்காக வந்தோம், நம்ம ஏன் வந்தோங்கிறதையும் அவன் மறந்து போயிட்டான். அவன் பாடுக நின்றுட்டு வந்து சொல்றாங்க, இந்த குழந்தை பச்சை குழந்தை, அவரோட மடியில வந்து ஒரு பச்சிலும் குழந்தை உட்கார்ந்து இருக்குது. அந்த குழந்தை வந்து இவரோட தாடிய வந்து தன்னோட கையால பிடிச்சுது. அந்த கைய வந்து அப்பப்ப எடுத்து விட்டுட்டு இவர் பேசிட்டு இருக்காரு மத்தவங்க கிட்ட. இந்த குழந்தை முகத்தை பாருங்க, இதுக்கு தகப்பன் இருந்திருக்கணும்ல, நீங்க அநியாயமா உங்க பிள்ளைய இழந்துட்டீங்க. புள்ளைய இழந்தா என்னையா, தோ இன்னைக்கு என் பேர இருக்கான், எனக்கு வயசு இல்லையேன்னு இருக்கு, இப்பவும் சொல்றேன், எனக்கு வயசு இருந்துச்சு, அவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் இப்பவும் போய் ராணுவத்துல சேர்ந்துருவேன் அப்படின்னு துடிப்போட பேசுறாரு. மத்தவன் பேசலாம், ஓய் நீங்க பேசலாமா, நான் தான் பேசணும், நானு இந்த நாட்டுக்காக நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் தெரியுமா, அந்த அளவுக்கு இன்னமும் எனக்கு சக்தி இருக்கு, மனசுல உறுதி இருக்கு, செய்யணும்னு துடிக்கிறேன் அப்படின்னு சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கும்போது இவன் பின்னாடி வந்து நிக்கிறத கவனிச்சுட்டு, பூந்தோட்ட சாமி நீங்க எப்ப வந்தீங்க, என்ன வேணும் அப்படின்னு, இல்ல கோயில் தர்மகர்த்தா வந்து ஜமக்காலம் வாங்கிட்டு வர சொன்னாரு, கல்யாண ஜமக்காலம். சரி 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 கௌரி, அந்த கல்யாண ஜமக்காலத்தை எடுத்து கொடுமா, மத்தியானமே சொன்னாரு, நான் தான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள திரும்பி கௌரி கிட்ட கல்யாண ஜமக்காலம் எடுத்து கொடுக்க சொல்றாரு.
சாமி நீங்க அப்படியே போய் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இவரு உள்ள போய் வாங்குறதுக்கு போறாரு. போன உடனே கௌரியோட முகத்தை பார்த்த உடனே பூந்தோட்ட சாமிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. கௌரியோட கையில இருந்து அந்த ஜமக்காலத்தை வாங்கும் பொழுது செவுத்துல மாட்டி இருக்கிற சோமநாதனுடைய போட்டோ, அவருடைய கண்ணுல இருக்கிற அந்த ஒளிய பார்த்துட்டு இவருக்கு வந்து அப்படியே விரைக்க பாக்குறாரு. பார்த்துட்டு இவருக்கு அப்பதான் பூந்தோட்ட சாமிக்கு பழைய நினைவுகள் வருது. அதாவது அவர் எப்பெல்லாம் சோமநாதன் லீவுக்கு இங்க வராரோ அப்போ இந்த கோவில்ல இருக்கிற பூந்தோட்ட சாமிய சந்திச்சுட்டு போவாராம். சந்திச்சுட்டு போகும்போது இவர் வந்து அங்க தோட்டத்துல எல்லாத்தையும் பூ எல்லாம் நட்டு வைக்கும் போதோ விதைகள் எல்லாம் போடும் போதோ இவர்கிட்ட இருந்து விதைய வாங்கிட்டு வந்துதான் அவர் அவங்க வீட்டு தோட்டத்துல போடுவாராம். அப்போ நிறைய அவருடைய ராணுவ விஷயங்களையும் நிறைய அவருடைய அனுபவங்களையும் பகிர்ந்துப்பாராம். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பூந்தோட்ட சாமிக்கு மனசெல்லாம் கலங்கி போயிரும். சரின்னு சொல்லிட்டு மனசு பாரத்தோட அவர் கிளம்பி போயிடுவாரு. போயிட்டதுக்கு அப்புறமா அன்னைக்கு சாயந்தரம் வந்து பகவத்கீதை பட்டணத்துல இருந்து ஒரு பெரியவர் வந்து பகவத்கீதைய அன்னைக்கு சொல்றாரு. அப்ப பகவத்கீதைய பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கும் போது அதில் வரக்கூடிய ஒரு தத்துவம், அது அந்த தத்துவத்தை பகிர்ந்துப்பார். தத்துவம் தெரியுமா? வாய்ஸ் பிரேக். ஓகே 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 சார். தத்துவத்தை பகிர்ந்துக்குவாரு வரைக்கும் சொன்னீங்க, அதுல இருந்து பிரேக். ஓகே. அந்த பகவத்கீதையோட தத்துவத்தை வந்து பகிர்ந்துக்கிறாரு. பகிர்ந்துக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து மைக் ஆஃப். சின்ன பசங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல அவங்களுக்கு ப்ராப்ளம், மைக் இல்ல. இப்போ சரியா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க, ஏதாவது மிஸ்டேக். அப்போ அந்த தத்துவத்தை வந்து அவரு சொல்லுவாரு. அது என்ன தத்துவம்னா, இந்த சட்டை இந்த உடம்பு அப்படிங்கிற சட்டை வந்து வேணாம் அப்படிங்கறதுனாலதான் இந்த ஆன்மா அப்பப்போ பழுதடைந்த இந்த சட்டையை தூக்கி போட்டுட்டு அது பாட்டுக்கு டிராவல் ஆகி போயிட்டே இருக்கு. அப்போ இந்த உடம்புங்கிற சட்டையே இந்த ஆன்மா தூக்கி எறியும் பொழுது நம்ம வாழுற வாழ்க்கை அப்படிங்கிறதையே வந்துட்டு நம்ம ஏன் அதை நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நல்லபடியா வாழ்ந்து அந்த சட்டைக்கும் அந்த ஆன்மாக்கும் சேர்த்து ஒரு மதிப்பு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கிற அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆஹா எவ்வளவு பெரியவர், என்ன மாதிரி பேசுறாருன்னு அவரை வந்து ரொம்ப உயர்வா பார்க்கும் பொழுதுதான் அதுக்கு மறுநாள் வந்து அவன் யோசிச்சுக்கிறான், இவரை துறவின்னு சொல்றாங்களே, அப்போ பெரியசாமி அப்படிங்கிறவர் இருந்த ஒரே மகனையும் நாட்டுக்காக கொடுத்துட்டு அந்த பச்சிலம் குழந்தைய வந்து நாளைக்கு வீரனின் மகன் வீரன் அப்படின்னு சொல்லி அவனையும் ஒரு நாட்டுக்காக கொடுக்கறதுக்கு யோசிக்காம தனக்கு இன்னொரு மகன் இல்லையேன்னு வருத்தமும் படுறாருன்னா, அப்போ அவரு துறவியா இல்ல இவர் துறவியா? துறவினா என்ன அப்படின்னு இவனுக்குள்ள வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஞானமே பிறந்த மாதிரி அவன் உணருவான். அதை உணர்ந்த உடனேதான் இவன் என்ன செய்வான், மறுநாள் அந்த கோவிலை விட்டுட்டு வெளியில போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் அந்த கோவில யாருமே பார்க்க முடியல, அவன் வெளியில போயிட்டான். போயிட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அந்த இதுல ரோட்ல வந்து நம்ம பெரியசாமிய வந்து அந்த கோயில் குருக்கள் பையில பாப்பார். சுவாமி கொஞ்சம் நில்லுங்கோ, உங்களாண்ட கொஞ்சம் பேசணும்னு இருந்தேன் அப்படின்ன உடனே அந்த இவர் என்ன பண்ணுவாரு, பெரியசாமி வந்து சொல்லுங்க அப்படின்ன உடனே இல்ல நம்மளாண்ட அந்த அம்பி இருந்தானோ அப்படின்னு உடனே யாரு, அதான் அந்த பூந்தோட்ட சாமி தான், நல்லா 2 வேளை சாப்பாடு போட்டுண்டு நன்னா பாத்துட்டு இருந்தோம், ஆனா பாருங்க சொல்லாம கொல்லாம எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு உடனே இவருக்கு புரியாம என்ன விஷயம்னு கேட்டு பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரைய கடந்து போற மாதிரி ஒரு ராணுவ வண்டி போகும், ரொம்ப வேகமா போகும். அந்த ராணுவ வண்டி போன உடனே அந்த ராணுவ வீரர்களை பார்த்த உடனே இவருக்கு பெரியசாமிக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துரும். அப்படியே கண்ணெல்லாம் வெறிக்க பார்த்துட்டு அப்படியே நிப்பாரு. அதுல இருந்து ஒரு ராணுவ வீரன் வந்து அப்படியே எகிரி குதிச்சு நடந்து வர்றதை பார்த்த உடனே இவருக்கு வந்து தன்னோட மகன் சோமநாதன் இறங்கி வர மாதிரி இவருக்கு தோணும்.
இவருக்கு ஒரு மாதிரி வெலத்து போய் அப்படியே கண்ணை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டே இருப்பாரு. கிட்ட வந்து வணக்கம் வணக்கம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, வணக்கம் சுவாமி அப்படின்னு 2 பேருக்கும் வணக்கம் பண்ணுவான். பண்ணிட்டு யாரு பண்றது யாரு அப்படின்னாக்கா பூந்தோட்ட சாமி. அடையாளம் தெரியலீங்களா, நான் தான் பூந்தோட்ட சாமி அப்படின்னு சொன்ன உடனே வந்து பெரிய சாமி வந்து அவனை அணைச்சிப்பாரு. அணைச்சிட்டு பேஷ் பேஷ் அப்படின்னு அவனோட 2 கைய வந்து பிடிச்சு தோலை பிடிச்சு பெருமையா பாப்பாரு. அடப்பாவி, என்னடா ஆயிடுத்து நோக்கு, இது என்னது, இது கோலம், இது என்ன சட்டை இது அப்படின்னு உடனே அவன் சொல்லுவான், நம்ம ஆன்மாக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்ன்ற தெளிவு இருந்ததுன்னா என்ன சட்டை போட்டா என்ன சுவாமி நமக்கு அப்படின்னு பதில் சொல்லுவான். பதில் சொன்ன உடனே பெரிய சாமிக்கு அவனை பார்த்து ரொம்ப பெருமையா போயிடும். வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆனந்தப்பட்டு நல்லா நல்லா சிறப்பா செயல்படணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாழ்த்துவாரு. அவன் ரொம்ப சந்தோஷமா கிளம்புவான். அதெல்லாம் இருக்கட்டும்டா, அதாவது அவன் வந்து விளக்கம் சொல்றது என்னன்னா, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச நாட்டுக்காக கொடுக்கறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது சொன்ன உடனே குருக்கள் வந்து, அது சரிடா, இத்தனை நாள் நீ துறவியா இருந்த, இப்படி எல்லாம் பேசிட்டு தெரிஞ்ச, பரவாயில்ல, இப்ப அப்படியா அப்படின்னு கேட்ட உடனே, வாழ்க்கைய துறந்திருந்ததுக்கு பேரு துறவி இல்ல, வாழ்க்கைய துறந்தவன் செத்து போயிடுவான், தற்கொலை பண்ணிக்குவான். நான் துறவிங்கிறது யாருன்னா, எதெல்லாம் தேவையில்லையோ அதை துறந்துட்டு எதெல்லாம் தேவையோ அதை வந்து தேர்ந்தெடுத்து வாழறவன் பேரு தான் துறவி. நான் அப்படி ஒரு துறவியா இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிடுவான். அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு பெருமையா அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்பின உடனே பெரியசாமிக்கு கண் கலங்கி கண்ணுல இருந்து தண்ணி வச்சிடுவார். இத்துடன் இந்த சட்டை அப்படிங்கிற கதை முடிவடைகிறது. இந்த சுவாரஸ்யமான இந்த 2 கதைகளுமே வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை யோசிக்க வச்சது. தத்துவ ரீதியான விஷயங்கள், இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து யோசிக்க வச்சது. கடைசியா அந்த குருக்கள் வந்து வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான அந்த காட்சி முடியும். இந்த 2 கதையிலயுமே ரொம்ப பெரிய ஒரு தத்துவம். இது ராணுவத்தை பத்தின கதை, ராணுவ வீரர்கள் பற்றின கதை, இதெல்லாமே இருந்தாலும் கூட இந்த இடத்துல அவர் சொல்ல வர விஷயம் பெரிய ஒரு தத்துவ ரீதியான ஒரு விஷயமா தான் என்னால பார்க்க முடிகிறது. அதாவது ஆரம்பத்துல வந்து ஒரு நட்டக்கல் தெய்வம், அது வந்து நட்டக்கல் தெய்வம்னு ஒரு பாடல், அந்த பாடலை வந்து எப்படி அந்த அம்மா கிட்ட எடுத்து சொல்றதுன்னு புரியாத மாதிரி இருக்கிறது. அதாவது நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு கல்லுதான் இருக்கணும்னு இல்ல, ஒரு மனிதனிடம் கூட நம்பிக்கை வைக்க முடியும்னு சொல்ற ஒரு பெரிய முற்போக்கு சிந்தனை ஒன்று. அடுத்தபடியாக ஒரு ராணுவ வீரனை தனக்கு மகன் இல்ல அப்படின்னு வந்து அவரை ஏங்கி, எனக்கு இன்னொரு மகன் இல்லையே, எனக்கு இன்னொரு மகன் இல்லையே, இவன் குழந்தையா இருக்கானே அப்படின்ற ஏக்கத்தை ஒருவேளை இந்த பிரபஞ்ச சக்தி புரிஞ்சுக்குச்சோ, அதனாலதான் வந்து இப்படி இருக்கிற இன்னொருத்தனை வந்து அனுப்புதோ அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிற ஒரு இது வந்தது. இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து எனக்குள்ள ஒரு ஊக்கத்தை தான் கொடுத்தது இந்த கதையை படிக்கும் பொழுது. நான் கண்டதை சொல்லுகிறேன், நான் என் கதையை சொல்லுகிறேன்னு சொல்றாரு. இவர் என்னத்த கண்டாரோ தெரியாது, ஆனா நம்மள நிறைய கண்டு நேர்க வைக்கிறாரு. அதனால வந்து இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி இவ்வளவு நேரம் இந்த கதையை இவ்வளவு அருமையாக அமைதியாக கேட்டமைக்கும் சில தனங்களுக்காக வருந்துகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, நன்றிகள். ஒரே கதை 2 தலைப்பு, ஒரே கதை தான் 2 தலைப்பு. அது அந்த கேரக்டரை கொண்டு வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணி சொல்றாரு. சிந்திக்கணும் அப்படின்றதுதான் இது கருத்து. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, யார் துறவி சிந்திக்கணும், ஒவ்வொரு சிச்சுவேஷனும் நாம வந்து எப்படி அலசுறோம் அப்படின்றதுதான் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றதுதான் நம்மள சிந்திக்க வைக்கிறதுக்கு தான் இது சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், மற்றவர்கள் சொல்லட்டும். பாருங்கள் யார் பேசுறது. வெரி குட் பிரசன்டேஷன். முதல் கதை பேரு பூஜனம், அடுத்த கதை பேர் என்ன சொன்னீங்க? இந்த சட்டையா? சட்டை 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 மட்டும். ஓகே. பெரியசாமி அப்படியே ஞாபகத்துக்கு வருது. எந்த ஊர்ல போனாலும் ஒரு பெரியசாமி பார்க்கலாம். அந்த பழுப்பேறிய மீசைக்காரர், சுருட்டை பிடிச்ச பழுப்பேறிய மீசைக்காரர். அந்த மீசைக்காரர்களுக்கும் ரிட்டையர்டு மிலிட்டரிக்காரர்களுக்கே ஒரு கெத்து இருக்கும். அவங்க குரல் உயர்த்தி தான் பேசுவாங்க, ஒரு தன்னம்பிக்கையோட பேசுவாங்க, அதிர்ந்து தான் பேசுவாங்க, எல்லாரும் அதிர்ந்து தான் பேசுவாங்க. அவங்களுக்கு அந்த மிலிட்டரிக்கு போயிட்டு வந்தாலே அந்த கெத்து தாராளம். அந்த கெத்து பெரியசாமி கிட்ட பிரமாதமா பார்க்க முடியுது. கௌரி பாவம் சின்ன வயசுலயே 2 மாதம் தான் பாடுறாங்க.
பூக்கள் உதிரும் ஆனால் பூக்கள் மறுபடியும் மலரும் அப்படின்னு முடிக்கிறாரு கதையா. ரெண்டாவது செட்டையில வர்ற பூந்தோட்ட சாமி, அதுலயும் பெரிய மணிக்காரரு, செட்டியாரு, முதலியாரு எல்லாரையும் கொண்டு வந்துருவாரு ஒரு ஜெயகாந்த். அந்த லாங்குவேஜ் எல்லாம் பிரமாதம். நீங்க சொன்ன விதமும் அருமை. வாழ்த்துக்கள். அருமை. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். தேங்க்யூ சார். துறவி கூட சொன்னீங்க. எதையெல்லாம் தேவையில்லையோ அதை துறப்பதுதான் துறவை. அதான் துறவு. எதையெல்லாம் தேவையில்லையோ அதை துறப்பதுதான் துறவு. அதுதான் துறவுக்கு ஒரு அடையாளம். கரெக்டா சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள். அடுத்தவங்க. நன்றிகள். வாங்க லாவண்யா மேடம் பேசுறீங்களா? லாவண்யா மேடம் கீழே வாங்க. கேட்டேன். ரொம்ப ஆர்வத்தோட கேட்டேன். 2 கதையும் ரொம்ப அழகா இருந்தது. அந்த முதல் கதை இன்ஃபேக்ட் எனக்கு இன்னும் பிடிச்சிருந்தது. அது 2வது கதை 2 வருஷம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எழுதியிருக்காரு. ஆனாலும் நம்ம மீரா சொன்ன மாதிரி அதுல எவ்வளவோ ஒரு தத்துவம். 2 டைட்டில்ஸ்லயே நீங்க கதையோட பேரை பார்த்தாலே அவர் வெறுமை இந்த கதை சொல்றது இல்ல, அதுக்கு மேல என்னவோ சொல்ல ஒரு முயற்சி தான் அது அப்படின்றது தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இவங்க மீரா சொல்ற கதை படிச்சு நடுவுல படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கதை சம்மரியும் சொன்னாங்க. ரொம்ப அழகா, அப்படியே டைம் போனதே தெரியல எனக்கு. இது ரொம்ப சௌரியமா போயிடுது. அந்த கதை படிக்க புக் எடுத்து, எனக்கு தமிழ் படிக்க தெரியும், ஆனா கொஞ்சம் கூட்டி படிச்சு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா. இன்னொருத்தர் அதுவும் இவ்வளவு அழகா படிச்சு இவ்வளவு அழகா சொன்னாக்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் நானு. ரொம்ப நல்லா. மகிழ்ச்சி. நன்றிகள். நீங்க என்ன மாதிரி கதைலாம் சொல்றீங்க மேடம்? எல்லா கதையும் தட் இஸ் நம்ம நாட்டு கதைய படிக்கிறேன்னு சொல்றீங்களா? அதனால இந்த கேள்வி. என்ன சொல்லுங்க? தமிழ் நீங்க எழுத்து கூட்டி தான் படிப்பேன் அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க இங்கிலீஷ்ல படிச்சுட்டு சொல்றீங்களா? வேற எந்த மொழியில இருந்து படிச்சு சொல்றீங்க? என்ன கதைகள் படிச்சு சொல்றீங்க? இல்ல அப்படி இல்ல. இப்ப தெலுங்கு தமிழ் கூட கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி டைம் இருக்கச்ச நான் படிப்பேன். பிளஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, நம்ம படத்தை பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் ஒரு கதையை சொல்றோன்ற மட்டும் அதை எடுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட படிக்கணும். நம்மளா படிச்சு அதை உணர்ந்தாதான் அந்த கதையை மறுபடியும் சொல்லச்ச ஒரு அது. ஏன்னா ஸ்டோரி டெல்லிங்னா வெறும் டெல்லிங் ஸ்டோரி இல்ல, அந்த ரீடெல்லிங். அதை நம்ம எடுத்துட்டு உள்ள அதை மறுபடியும் நம்ம உணர்ந்து சொல்லணும். அதனால நான் நம்ம இந்திய கதைகள் எந்த ஸ்டேட்டாவும் இருக்கலாம் பரவாயில்ல, ஆனா நம்மளோட வாழ்க்கைக்கு சம்பந்திச்ச மாதிரி கதைகளை நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். பிளஸ் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ், இன்னைக்கு நடக்கிற விஷயத்துல நமக்குள்ள இருக்கிறவாளே ஆர்டினரி பீப்புள், அவங்களோட வாழ்க்கையில அவங்க எப்படி சூழ்நிலைகளை அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, எப்படி டிஃபிகல்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அவங்க இன்ஸ்பைரிங்கா முன்னாடி போயிருக்காங்கன்ற கதைகள் சொல்ல வேண்டிய ஒரு சமயம் இது. அதுக்கப்புறம் நம்ம கோவிட் இதுன்றதுல நமக்கு எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப நொந்து போய் ரொம்ப சேடா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல இந்த கதைகள், பர்சனல் ஸ்டோரிஸ், அப்புறம் ஒரு சென்சிட்டிவ் ஸ்டோரி எல்லாம் ஷேர் பண்ணிட்டாக்க ஒரு விதமான ஒரு ஆறுதல், ஒரு தெம்பு, ஒரு மனசுக்கும் நல்லா இருக்கும், ஒரு தைரியம் வரும். அதனால பர்சனல் ஸ்டோரிஸும் நான் ஷேர் பண்ணுவேன் ரொம்பவே முக்கியமா. அப்புறம் இப்ப நம்மள இன்வைட் பண்ணச்சே யார் எந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இஷ்டப்பட்டு சொல்ற ஒரு கதை, ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு நம்மள இன்வைட் பண்ணி ஒருத்தர் கூப்பிட்டு கதைகள் சொல்லி கூப்பிடச்ச அவங்களுக்கு எந்த மாதிரி கதை வேணுமோ அதுல ரிசர்ச் பண்ணி பண்ணேன். நீங்க கேட்டதுல எனக்கு இன்னொன்னு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டில அசோகமித்ரன் அவர்களுடைய கதைகளை ரொம்ப எனக்கு பிடிக்கும். தமிழும் படிச்சிருக்கேன், இங்கிலீஷும் படிச்சிருக்கேன். அது அவங்களோட இது செலிப்ரேட் பண்றதுக்கு அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவேன். நம்ம ரேணு மீரா கூடயே இந்த மாதிரி ஜெயகாந்தன் கதைகளை
சொல்லி ஷேர் பண்ணிக்கிறது. எஸ்பெஷலி பசங்களுக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், படங்கள் பார்த்திருக்கோம். ஆனா அவங்க தெரிஞ்சுண்டு அவங்க என்ஜாய் பண்ணணும். அதுல இருந்து நிறைய கற்றுக்கணும்ன்ற ஆசை ரொம்பவே. மகிழ்ச்சி. நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். வாங்க லதா மேடம், பேசுறீங்களா? வாய்ஸ் இல்ல உங்க வாய்ஸ் ப்ராப்ளம். உங்க வாய்ஸ் ப்ராப்ளம். நீங்க லாக் அவுட் ஆகி லாக் அவுட் பண்ணுங்க, லாகின் பண்ணுங்க, அப்போ கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சம் ப்ராப்ளம். நீங்க பேசுற மாதிரி இல்ல, கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது. கேட்கல. நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு வாங்க. காயத்ரி பேசுறீங்களா? போயிட்டாங்களா காயத்ரி? சகாய் வாங்க வாங்க. கோபிகா பேசுங்க. அருமையான கதை சொல்லி நீங்க அழகா அப்படியே அந்த பிக்சர் இப்ப வந்து எப்படி இருக்குன்னா, மூவில வந்து எப்படி ஒரு அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் நாங்க விஷுவலா பார்ப்போமோ அப்படி இருக்குது. நான் டே பை டே அது அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அண்ட் எனக்கு என்னன்னா மூணு விஷயமா நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து we are searching inside us. அதுதான் அவர் அழகா சொல்லிட்டாரு. வெளியில இருக்கிற கல்லும் உள்ளயும் அந்த லிங்க். இரண்டாவது, ஒருத்தன் வந்து தன்னோட பர்பஸான ட்ரெஸ்ஸை கரெக்டா போட்டான்னா இட்ஸ் ஜஸ்ட் தட். ஓகே, அதுக்காக நான் எல்லாத்தையும் நான் துறக்கிறேங்கிறத நான் கஷ்டப்பட்டு துறக்கணும்னு இல்லை. whichever I want to leave, I'm leaving and I'm just wearing the dress of purpose and I'm moving forward. அப்படிதான் நான் அந்த 3 விஷயமா நான் பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்குது அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரேணுமிரா, you are always an inspiration for me ஒரு கதை சொல்றதுல. Okay, thank you so much. Thank you so much Stephen sir. Thank you கோபிகா, thank you very much. மாலதி பேசுறியா? ஒரு நிமிஷம் இது செக் பண்ணிடுங்க. கேக்குதா? நல்லாவே கேக்குது இப்போ. ஓகே. ரேணு மேம் நல்லா இருந்தது 2 ஸ்டோரியும். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே ரொம்ப உருக்கமா இருந்தது. இது வந்து நமக்கு நிறைய இது மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப ரீசெண்டா தமிழ்நாடுல கூட ஒருத்தர் அது மாதிரிதானே இறந்துட்டார். அவர் வீடு கட்டினாராம், கிரகப்பிரவேசம் கூட பண்ணல. ஆர்மி மேன் சொல்ற பேரு எனக்கு மறந்து போயிட்டு. அவங்க வந்து கட்ட முடியல, கட்டினாங்க. அவர் வந்து கிரகப்பிரவேசம் அட்டன் பண்ண முடியல. பை த டைம் பாடி தான் வந்தது. அது ரொம்ப உருக்கமா இருந்தது. அது மாதிரி நீங்க சொன்னதும் கஷ்டமா இருந்தது. ஆனா ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. இது மாதிரிதான் போகுமோ. நீங்க அந்த ஆர்மி இதெல்லாம் சொன்ன உடனே நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் இது மாதிரி. அப்புறம் அடுத்த ஸ்டோரியும் நல்ல ஒரு படிப்பினை, நமக்கு ஒரு படிப்பினை இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ. ரேணு ஆஸ் யூஷுவல் சூப்பரா இருந்தது. நான் வந்து இது அப்படியே நானும் அப்படிதான். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இப்பெல்லாம் வந்து ஆக்சுவலி அந்த இவங்க லதா சொன்னாங்கல்ல, அந்த அவரோட பேரு வந்து பழனி. அவர் பேரு அவர் வந்து ஹவில்தார் சொல்லுவாங்களா, அது மாதிரி இருந்தவரு. அவருதான் இறந்துட்டாரு. அவர் பேர் பழனி. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா ஒரு சில அவங்களோட ஒய்ஃபுங்களே இப்ப அடுத்தது போயிடுறாங்க ஆக்சுவலி மிலிட்டரிக்கு. அப்படிதான் 2-3 பேர் போனாங்க. அந்த நியூஸை நான் ஆக்சுவலி பேப்பர்ல படிச்சேன். அந்த ஸ்பிரிட்டோட அவங்களும் போறாங்க ஆக்சுவலி. போயிட்டு எங்க இருக்கிற லேடிஸ் வந்து இப்போ போறாங்க ஆக்சுவலி. அதனால இத வந்து அப்பவே ஜெயகாந்தன் வந்து உண்மையான துறவு என்ன அப்படின்றத அவரு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்ப இருக்கிற துறவிகள்லாம் வந்து இந்த கதையெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு எங்க அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அதனால அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதனால எத்தனை ஜெயகாந்தனுக்கு வந்தாலும் நம்ம நாட்டுல இருக்கிற துறவிகள்லாம் மாற போறது கிடையாது. அட்லீஸ்ட் வீட்டுல இருக்கிறவங்க தான் வந்து இதெல்லாம் கரெக்டா ரெகனைஸ் பண்ணி அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம தான் இதெல்லாம் கடத்தணும். அந்த வேலையை நீங்க கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப அவங்கள லாவண்யா மேடமும் சொல்றாங்க. லாவண்யா வந்து இந்த யூடியூப்ல கதைச்செல்வி லாவண்யா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவங்கதானே அது? ஆக்சுவலி நான் பார்த்தேன். லாவண்யா வந்து அவங்க யூடியூப்ல பண்ண மாதிரி எனக்கு தெரியல. லாவண்யா, நீங்க ஏதாவது யூடியூப்ல போட்டிருக்கீங்களா? லாவண்யா கதை சொல்லி யூடியூப் எனக்கு தெரியும். ஆனா யூடியூப் பண்ணிருக்கேன், பட் தமிழ் கதை சொன்னது இல்ல. லாவண்யா பிரசாத்னு அவங்க தமிழ் கதை சொல்லியிருக்காங்க.
நான் வந்து ஓகே ஓகே ஆங்கிலத்திலயும் தெலுங்குலயும் சொல்லியிருக்கேன். தமிழ் சொன்னது கூட சிலது இருக்கலாம். பட் ஓ நிறைய அதான் அதான் யூடியூப்ல நான் சொன்னது கிடையாது. அதான் நான் வந்து நீங்க அந்த எந்த லாவண்யா மாதிரி கதை அப்படின்ற கேட்டீங்க இல்ல என்னன்றது நான் அவங்க சொன்னாதான். ரீட் ஓ பண்ணுவாங்க ஆக்சுவலி அந்த ஸ்டோரி அப்படியே ரீட் பண்ணுவாங்க அப்படியே ஓ ஃபுல்லாவே அந்த இல்ல லாவண்யா. அது நான் இல்ல. அதுதான் நான் நினைச்சேன். சரி சரிங்க. ஓகே ஓகே சரி. ஓகே ரேணு as usual நல்லா இருந்துச்சு. வாய்ஸ் மாடுலேஷன் நல்லா இருந்தது. சூப்பர். தேங்க்யூ மாலதி. தேங்க்யூ. அடுத்து யாரு? சிவகணி ஆமா பேசுறீங்களா? சார், துறையை பத்தி சொல்றது காத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதாண்டி சொல்லக்கூடாது. இல்ல ஒண்ணும் இல்ல சார், நீங்க பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. இல்ல நானும் அதுதான் வெயிட் பண்றேன். ஆமா எங்கேயாவது பஞ்ச் வைப்பாரு. வாங்க சிவகணி பேசுறீங்களா? மேடம் ஓகேங்க சார். சார் ஆக்சுவலா இந்த கதையில வந்து 2 கதை சொல்லியிருந்தீங்க. அதுல வந்து அந்த சோமநாதனோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கௌரி வந்து ஃபீல் பண்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க தானே. பையனை இழந்துட்டாங்க, ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க குழந்தைய வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்ப பிரேமா மேடம் வந்து FB-ல ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு லாயர் பத்தி. அவங்க வந்து மறுமணம் பண்ணிக்க சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இண்டிவிஜுவலோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் ராணுவ வீரனோட செயல் வந்து நாட்டுக்கு சிறப்பு தான். மற்ற எந்த டியூட்டிஸ்ல இல்லாதது இந்த தொழில் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கிறாரு பெரியசாமி அவரு. நான் வந்து கவிதையா எழுதியிருக்கேன் மேடம், நீங்க சொன்னதை ஒரு 2 நிமிஷம் படிக்கட்டுமாங்க சார்? படிங்க சிவகணி. ரமேஷ் இல்ல அந்த குறைய நீங்க கரெக்டா ஃபில்அப் பண்ணுங்க. மேம் பூ உதிரும். பெரியசாமி ராணுவ வீரன், வாழ்ந்தோம் வீழ்ந்தோம் என்று இல்லாமல் கதை சொல்லியாக வாழ்வில். கௌரியின் ஏக்கமோ மகனின் மேல், மகனோ ராணுவத்தின் மேல் ஏக்கம். எண்ணே இரத்த பந்தம், புதிதாக செழிப்பான நந்தவனம், காதல் அரங்கேறிய பொன்வனம், செழிப்பான பூக்கள், நினைவுகளை சுமக்கும் தருணம். பிரியா விடை சொல்லிய காதலன், கல்யாணமாகாத நிலையில் கடிதங்களின் உணர்வுகள். மாதங்கள் 2 பூக்கள் ஒவ்வொரு நாளும் பிரகாசமாய். உயிரின் மதிப்பை அறியாத ஒவ்வொரு செயலும் மலரிடம் ஒப்பிடும் உயிரை போல, உயிர் வாடிய மலரை போன்றே. அர்த்தமில்லா வாழ்க்கை, மனதிலே திடமுடன் கடிதங்கள் பல. திகைத்த தாய் மனம் பறியொடுத்தது நாட்டுக்கு, இருதுளி கண்ணீர் வழிய இனியொரு மகன் இல்லா கணம் மனதை வதைக்க. இவரின் மனமோ தாய் நாட்டிற்கு தாரை வார்க்க, இனியொரு மகன் இல்லாத நினைவுகள். மனதில் கம்பீரம், வீரரின் மனைவி என்று. குழந்தையை சுமந்த நேரத்தில் பேப்பரில் பதுங்கும் குழிகளில் இருந்து பலரைய வீழ்த்திய சிங்கள வம்சம் வர, மறுபிறப்புடன் சிங்கம் கர்ஜிக்கும் என்றும் பூக்கள் உதிரும் ஆனால் மீண்டும் பிறக்கும். இது வந்து பூ உதிரும் கதைக்கான கருத்து மேடம். அடுத்தது துறவி பத்தி. துறவி பூந்தோட்ட சாமியார். எண்ணெய் சுறுசுறுப்பு, நிலாவின் வெளிச்சத்திலே பகவத்கீதையை சிந்திக்க மகனின் நினைவுகளுடன் சாமியாரை நோக்கி பிள்ளையாரை நினைத்து நட்டுக்கள் தெய்வம். சக்தி சாமி என்ன இது? தர்மகர்த்தா ஜமகாலம் வாங்க விரைந்த பந்தல்காரருக்கு உதவிக்கரம். பழுப்பு மீசைக்காரன் பீரங்கி எல்லா இடங்களிலும் பல திருப்பங்களுடன் ஊரை காலி செய்யும். மளிகைக்காரர் செட்டியார் பேசுகையில் பேப்பரை நோக்கியவுடன் வந்த விஷயம் மறக்க. பச்சிளங்குழந்தையின் பரிதவிப்பு, வயதிற்கேற்ற அனுபவம், நாட்டின் மேல் உள்ள பற்று. சாமியாரோ ஜமக்காலம் கேட்க, கௌரியோ சோமநாதனை நினைக்க. பூந்தோட்ட சாமியாரிடம் விதைகள் பரிமாறிய நினைவுகளுடன் மாலை தருணத்தில் பகவத்கீதையின் தத்துவம் பரிமாறியவுடன் உடம்பில் சட்டை கலற்றி எறிய ஆன்மாவிற்கு செய்தது என்ன? பெரியசாமியின் செயல் துறவியை சிந்திக்க வைத்தது. குருக்கள் பரிதவிக்க பூந்தோட்ட துறவியை பேச
இருவரையும் கடந்து இராணுவ வண்டி. வீரன் விரைந்து குதிக்க மகனின் ஏக மன நினைவுகளுடன் துறவியோ வீரனாக மாறிய தருணம் ஆன்மாவிற்கு செய்தது மேலும் சிறப்பு. வாழ்க்கையின் துறவியை மாற்றிய தருணம். பழைய சட்டையை அவிழ்த்தது, புதிய இராணுவ உடை ஜொலித்தது. நம்பிக்கையை விதைத்த மீசிக்காரன் மலர்ந்தது மறுஜென்ம நினைவுகளுடன். சார் அவ்வளவுதான் சார். ஆமாங்க சார், நன்றி சார், முடிச்சிட்டேங்க சார். சூப்பர். சார் தேங்க்யூ சார். நீங்க இல்லனால எங்களுக்கு போட்டிக்கு ஆள் இருக்கு சார். அப்படிலாம் இல்லைங்க சார், நான் யூஸ்வலா ஸ்பீச் கேட்டு நான் லிசன் பண்ணிட்டு என்ன பாயிண்ட் சொல்லணுமோ அது மட்டும் சொல்லிடுவேன். ஸ்டோரியும் கவிதையா வந்துருச்சு. ஆமா ரவி சாருக்கும் வேலை மிச்சம். இந்த கவிதையை நாளைக்கு போட்டுருங்க குரூப்ல. அவ்வளவுதான், குரூப்ல போட்டுருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சுக்காத. போடுங்க போடுங்க போடுங்க. 2 மானே தேனே போட்டுங்க. சார் அப்படியே பண்ணிட்டேங்க சார். போட்டீங்கன்னா சரியா வந்துடும். போட்ட பிரச்சனை இல்ல, போடுங்க. ராமு சார் பேசுங்க சார். ஆக்சுவலா அது வந்து ஃபியூஷன் பிட்வீன் ரவி சாரும் ரமேஷ் சாரும். கவிதை வந்து ஃபியூஷன் பிட்வீன் கரெக்ட் தான். இல்ல ரமேஷ் சார் எழுதுது கவிதை, ரவி சார் எழுதுது விமர்சனம், ரிவ்யூ. அத ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அவங்க. முக்கியமான மேம் நான் இவங்களோடலாம் இருக்கேன்ல மேம், சோ அப்பப்ப நிரூபிக்கணும்ல, அதனால அமைதியாக இருக்கிறேன். கவிதையாவே எழுதிட்டியா? பேசுங்க சார், வாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த 2 கதையிலுமே இந்த பூ உதிரும் சொல்றது வந்து பஞ்ச்லைன், கடைசி லைன். அதே மாதிரி நம்ம பூந்தோட்டத்து சாமியாரு அவனும் துறவிதான் அப்படிங்கிறதும் பஞ்ச்லைன். அந்த இடங்கள்ல தான் ஏதோ ஒரு கதை படிக்கிறோம், நிறைய கதை பார்க்கிறோம், ஆனா அதுல பஞ்ச்லைன் இருக்கா, இல்ல அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, அந்த கதையை தாண்டி நம்ம மனித வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல அது இம்பாக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது தான். அதுக்கு இவர் எடுத்த செய்தி அந்த ராணுவம் எடுக்கிற போது டிஎல் லாங்குவேஜ்ல சொல்லுவோம், டோன்ட் எக்ஸிஸ்ட்னு ஒரு இன்ஜெக்ஷன் கடை இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் இப்படித்தான் போவாங்க அவங்க. அதுல நம்ம ஆளு ஹீரோ வந்து அந்த மீசை முறுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ற போது ஆணை யாருமே டிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, பெண்ணை தான் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது ரோஜாவாக்கும், மல்லிப்பூவாக்கும், இருவாட்சியாக்கும், சாமந்தி பூவாக்கும்னு டிசைனா என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் அது பெண்ணை பத்தி தான் இருக்குமே தவிர இந்த முறுக்கிய மீசை, சிகரெட்டு பிடிச்சு சுருட்டு பிடிச்சு பழுப்பேறன மீசை அப்படின்னு பட்டாளத்துக்காரன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற போது அந்த பிக்சர் மனசு முன்னால வருது. அந்த இடமெல்லாம் ஜெயகாந்தனின் தனித்துவம். கன்க்ளூஷன் ஏரியாவும் ஒரு தனித்துவம். இந்த மாதிரி ஆணை டிஸ்கிரைப் பண்றதும் அந்த ஏரியாவை டிஸ்கிரைப் பண்றதும் சரியா தவறாங்கிறது இல்லை, அந்த சொன்ன விஷயத்த அவர் எப்படி சொல்றார். இன்னைக்கு தேதிக்கு ராணுவத்துல இருக்கிறது ரொம்ப தப்புங்கிற மாதிரி என்னுடைய பர்சனல் கணிப்பு. அது தனியா இருக்கட்டும். ஒரு சுத்தி இருக்கிற 7 நாடோட நம்ம கான்ட்ராக்ட் போட்டுட்டோம், சண்டை போடுறதுலப்பா நான் குண்டு போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா மிச்சம் எல்லாத்தையும் நான் நாட்டு செழிப்பாக்கத்துக்கு பண்ணிடலாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து ராணுவம் தேவையில்லை என்பது. ஆனா அதை தாண்டி இந்த இடத்துல உள்ளுக்குள்ள பாக்குற போது ராணுவம் அப்படின்னு சொல்ற போது அதுக்குன்னு ஒரு கடமை உணர்வு இருக்குது. அது அவரு ரத்தத்துல ஓடுது. இப்ப நீங்க கதை சொல்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இப்போ ஸ்டீஃபன் ராஜுக்கு ஆர்கனைஸ் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்போ லதா டீச்சருக்கு டீச் பண்றதுல இருக்குது, அவங்க கோபிகாவுக்கு டிஏல இருக்குது, ட்ரைனிங்ல இருக்குது, சிவகனி இப்போ பார்க்கறாங்க. சொன்னது எல்லாத்தையும் கவிதையா மாத்திட்டாங்க. அப்போ மாலதி அந்த காலத்துல நான் கேட்டேன், அந்த நீல கலர் லைட்டுன்னு போட்டு ஒரு பேய் பிசாஸ் பத்தி சொன்னது இன்னும் அவங்க எவ்வளவு சொன்னாங்க, நான் அங்கங்க அட்டன் பண்ணேன். ஆனா அந்த பேய் பிசாசு மட்டும்தான் எனக்கு இன்னமும் என் ஞாபகத்துல இருக்குது. அந்த மாதிரி பாக்குற போது எங்கெங்கும் அவங்க இப்ப சிவகுமார் எடுத்தா அவருடைய 75 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன், அவருடைய அனுபவங்கள்ல இருந்து வர்றாங்க. அங்கங்க பர்சனல் டச் ஒரு ஏரியா ஒரு போக்கஸ் இருக்குது. பாக்குற போது இங்க பூந்தோட்டத்து சாமி அப்படின்னு சொல்ற போது அந்த ஆள் யாருன்னு தெரியாது. 30 வயசுக்கு கல்யாணம் கட்டி குழந்தை பெற்று அந்த ஆள் கொடுத்து நடத்தி உட்கார்ந்து இருக்கணும் இயல்பாக. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா கோயில்ல போய் இருக்கிறாரு, தாடி வேற வச்சிருக்காரு. தாடி வச்சிருந்தா பெரிய மனுஷன் சொல்லி கும்பிடணும், கோயில் இருந்தா கும்பிடணும். ஆனா இந்த ஆள் கூப்பிட்டா ஓடி வர்றாரு, எல்லா வேலையும் செய்யறாரு. அப்ப சாமிங்கிற பேரும் இருக்குது, ஒரு ஆளே இல்லாத குடும்பமே இல்லாத ஒரு தனி மனிதர்
30 வயது மனிதன் இருக்கிறான், ஆனா கூப்பிட்டா வந்து வேலை செய்யறாங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி இஸ் பீங் ஹைலைட். நார்மலா நம்ம இந்த மாதிரி பார்க்க மாட்டோம். 30 வயசுல நம்ம வேற ஒரு ஆள் வயசு வச்சிருப்போம். தாடி வச்ச சாமியார்னா கோயில்ல இருக்கிறான்னா அதுக்கு வேற ஒரு ஆள் வயசு வச்சிருப்போம். இந்த டிஃப்ரெண்டா அவனை கொண்டு வர்றாரு. கூப்பிட்டவர்கள் ஓடி வர்றான்னா வேலைக்காரன் அர்த்தம். வேலைக்காரன் தாடி வச்சிருக்க மாட்டான், வேலைக்காரன் 30 வயசுல இருக்க மாட்டான், வேலைக்காரன் கோயில் இந்த மாதிரி இருக்க மாட்டான். ஸோ அப்போ வேற ஏதோ ஒரு பிக்சர் அவர் மனசுக்குள்ள ஒரு வடிவம் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அந்த வடிவத்தை வார்த்தைகள்ல வடிச்சு கொண்டு வர்ற போது ஜெயகாந்தனுடைய தனித்துவம் நிற்குது. இயல்பா நம்ம ஆபீஸுக்கு போனா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுல இருந்து மக்கள் இந்த மாதிரி பண்ணாங்கிற டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ஈஸியான செய்தி. ஒரு கிராமத்துக்குள்ள போறாரு, அந்த கிராமத்துல ஒரு பட்டாளம், கிராமத்துல இருக்கிறதையும் சொல்றாரு. அந்த பேர் வந்து பட்சண கடை முதலிங்கிற மாதிரியும், செட்டியாருங்கிற மாதிரியும், அதுக்கப்புறமா ஜோசியருங்கிற மாதிரியும், குருக்கள்ங்கிற மாதிரியும், பட்டாளத்தாங்கிற மாதிரி அந்த கிராமத்தையே அப்படி நமக்கு டிஸ்கிரைப் பண்ணிட்டு வர்றாரு. அதுல பட்டாளம்னு ஒரு தனியா எடுத்து அதுல ஒரு கேரக்டர் ஒண்ணு கொண்டு வந்து அதை ஹைலைட் பண்ணி உணர்வு பூர்வமா ஒண்ணு கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறமா பட்டாளத்துல இருந்து வர்றவன் கணவன் மனைவி கல்யாணம் ஆச்சு, ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு ஒரு இமோஷனல் ஏரியா கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் பிரிஞ்சு போறாங்க, அந்த பிரிவின் காரணமாக வர்ற தாபங்கள், விறகு தாபங்கள் சொல்றாங்க, அந்த மாதிரி ஏரியா கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஒண்ணு கொண்டு வர்றாரு. அந்த ஷாக்கை இந்த பட்டாளத்தான் அப்பா அதை பெருமையா நினைக்கிறான் அப்படிங்கிறது இன்னொரு ஆங்கிளா இருக்குது. அதுல படுவாய் உன்ன போய் கல்யாணம் கட்டி இருந்த பொண்ணையும் தொலைச்சிட்டேன்னு அப்படின்னு இயல்பாக ஒரு தாய் குரல் கொடுக்குறா. அப்போ ஒரு கேரக்டர் வெளிப்படுது. அப்ப சும்மா போற போக்குல ஏதோ வந்தாங்க போனாங்க டிஸ்ட்ரிக்ட் உரையாடல் நடந்தது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கேரக்டர்ன்றது அந்த கேரக்டர் வெளிப்படுகிற மாதிரி வருது. அந்த கேரக்டரைசேஷன் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து லிங்க் பண்றதையும் இவர் பண்றாரு. இதுக்கு ஒரு 100 பக்கம் தேவைப்படும் இல்லை, ஒரு 10 பக்கம் போதுமானதா இருந்தது ஜெயகாந்தனுக்கு. 10 பக்கத்துக்குள்ள 10 கேரக்டர் கொண்டு வந்து 10 கேரக்டருக்கு உணர்வு பூர்வமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியுதுன்னா அந்த இடத்துல இவர் பெரிய ஆளா இருக்கிறாரு. அப்புறமா கூடவே இந்த பக்கம் சிவவாக்கியர் 2 லைன் சொல்லிக்கிறாரு, இந்த பக்கம் கீதை அர்ஜுனன் அப்படின்னு இன்னொரு 2 வார்த்தையை சேர்த்துக்கிறாரு. சிவவாக்கியர் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு, கீதை இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எண்டு. கீதையும் சிவவாக்கியர் மீட்டே ஆக முடியாது. இது சிவவாக்கியர்ங்கிறது டோட்டலி ஜென், கீதைங்கிறது ஏதோ ஒன்று எழுதப்பட்டது இப்படித்தான் மக்கள் வாழணும்னு ஒரு வர்ணாசிர தர்மம் சனாதன தர்மம் கொண்டு வந்து அதன் மூலமாக டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்க. அது கீதையில இயல்பா சொன்னோம்னா சண்டை போட்டா கடவுள் என்ன பண்ணணும், சண்டை போடாதன்னு சமாதானம் பண்ணி வைக்கணும். சண்டை போட மாட்டேன்னு ஒரு மனிதன் சொல்லுகிறான் அர்ஜுனன், அவனை பிடிச்சி கிருஷ்ணன் என்ன பண்றாரு, நீ சண்டை போடணும், நீ கொள்ளனா நானே கொண்டு போய் சொல்றாரு. அது வேற ஒரு எண்டு. இந்த பக்கமா சிவவாக்கியர் வர்றபோது அந்த நட்டக்கல்லை சுத்தின்னு ஆரம்பிச்சாரு. அது அந்த 2 பாடலும் சொல்லிடுறேன். நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புற்றும் சாத்தியே சுற்றி வந்து முனமணிந்து சொல்ல முந்திர மேதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையினார். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரை வேர்த்தெரிப்பு வந்த போது வேதம் வந்து உதவும் மாட்டார். ஹார்ட் அட்டாக் வந்து அவன் வேதம் என்னடா பண்ணணும்னு கேட்டார். அதே மாதிரி அந்த எண்டு வருது. அதுக்கப்புறமா பின்னால அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்துவந்த ஞானிகள் பண்டறிந்த பாண்டனை யார் அறிய வல்லரே விண்ட வேத பொருளை என்று வேறு கூற வகையெல்லாம் கண்ட கோயில் தெய்வம் என்று கைகூப்புவதில்லை. ஏன்னா அல்டிமேட்டா மேல ஏதோ ஒண்ணு இருக்குது, ஒரு ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு இருக்குது, அதுல ஒரு கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்குது, அந்த சூரிய குடும்பம் இருக்குது, பால் வீதின்னு ஒண்ணு இருக்குது, நிறைய கேலக்சி இருக்குது அப்படின்னு நம்ம வரிசையா பார்த்துட்டே போறோம். எது இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பால் வீதின்னு வைக்குது, ஏன் வெடிப்பு பெருவெடிப்பு வந்தது அப்படிங்கிற கொஸ்டின்ல இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது பிலோசாபிக்கல் கொஸ்டின். அதுதான் சொல்றாரு, கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பது இல்லையே, இதுக்கெல்லாம் நான் கையை தூக்க மாட்டேன். நீ வச்சது கோயில், நீ உருவாக்குறது மனிதன் உருவாக்கிய, நான் வந்து மேல இருக்கிற அது அண்டர்கோன் இருப்பிடம் நான் அங்க தேடிட்டு இருக்கிறேன். வாட் இஸ் மூலப்பொருள் எது, சோர்ஸ் எது ஆரம்பிச்சு வச்சது, இந்த இவ்வளவு மில்கி வேவும் எங்க இருந்து வந்தது? சும்மா நம்ம சூரிய குடும்பமும் எர்த்தும் நம்ம ஏரியா மட்டும் பார்க்காமல் டோட்டலா அண்டர்கோன் அங்க போயிடுறாரு. அவரு ஸ்பேஸ்குள்ள போயிடுறாரு சிவவாக்கியர். அதை சொல்லி முடிச்சு 2 பக்கம் வந்தா கீதை ஆரம்பிச்சு, கீதையில சொன்னாங்க, குருக்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உபன்யாசத்துல சட்டை, இந்த சட்டைங்கிறது என்னன்னா ஆன்மா தான் உயிரோட இருக்குது, ஆன்மா என்னுடைய வடிவம் எடுத்துக்குது, நான் செத்து போனேன்னா ஆன்மா சாந்தி அடையும், கல்யாணி அடையும், அதுக்கப்புறமா அது திரும்ப இன்னொரு உடம்பு பிடிச்சிக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் வரும் அப்படிங்கறத ஒரு டயலாக் பேசுறாரு. ஒரு புத்தகத்துல இருந்து படிச்ச ஒரு டயலாக் பேசுறது குருக்கள். ஒரு கடைசியில முடிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்ல தான் ஃபோக்கஸ் ஆஃப் அட்டென்ஷன். நீ எந்த வேலை செய்யறியோ அதுல கண்ணு கருத்துமாக இரு. இது ஜென்லயே ஒரு பாட்டு ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. கிஸ் when you kiss, piss when you piss, don't do anything else. எதை பண்றியோ அதை மட்டும் செய். அந்த நேரத்துல வேற யோசிக்காது. டாய்லெட்ல உட்காந்துட்டு வேற யோசிக்காது, இன்னைக்கு என்ன பிளான் பண்றோம் அப்படின்னு கால வேலை யோசிக்காது. கிஸ் when you kiss, piss when you piss, don't do anything elseங்கிறது அதுவும் ஜென்னு சொல்லுவாங்க. ஜென்ல எல்லாமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜென். அப்ப மல்டி டாஸ்கிங்கிறது கூடாதுங்கிறீங்களா சார்?
நான் கூடாதுன்னு சொல்லல, போக்கஸ் இருந்தா நல்லதுன்னு சொல்றேன். அதுதான் அது கண்டிப்பா ஒரு காரியத்தை ஒழுங்கா பண்றாங்க, பெண்கள் பல காரியம் பண்றாங்க, அதுக்கு மேல நான் பேசலாம். சரியா? ஆண்கள் ஒரு வேலை செய்வாங்க, ஒழுங்கா செய்வாங்க, பெண்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க. நான் இங்க நிறுத்திக்கிறேன், மிச்சம் கன்க்ளூஷன் நீங்களே பண்ணிக்கோங்க. சரியா? அதனால சொல்ல வந்த செய்தி அல்டிமேட்டா இவனும் துறவிதான் முடிக்கிறார். அவன் பட்டால் தான் ஏதோ ஒரு அவனுக்கு ஒரு திடீர்னு ஒரு இந்த ஞானம் வந்தது, புத்தருக்கு போதி மதத்துல வந்ததுங்கிற மாதிரி இதை பேசுற போது குருக்கள் சொன்னதெல்லாம் கேட்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஆளு ஹீரோ பட்டால் தான் அப்பா பேசுறது கேட்கிறாரு. டக்குன்னு இங்க ஒரு பிளாஷ் ஒண்ணு வருது, சத்தம் போயா தாடி வேணாம், ஒண்ணு வேணாம், கோயில் வேணாம், விடு நானும் நாட்டுக்காக போறேன்னு ஒரு ஆள் போறான் பாருங்க. அந்த இடம் ஒரு டேர்னிங் பாயிண்ட். எல்லார் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு திருப்புமுனை வரும். இங்க ஒரு திருப்புமுனை வந்திருக்குது. அந்த திருப்புமுனையில நீதானே சொன்ன சட்ட உடம்பு ஆன்மான்னு, ஓ நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தூக்கி போட்டேன், நான் இப்ப இனிமே ஐ ஹாவ் அ கோல், எனக்கு ஒரு ஹையர் பர்பஸ் ஒன்று இருக்குது, நாடு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன், நான் கோயில்ல சர்வீஸ் பண்றதை விட நாட்டுக்கு சர்வீஸ் பண்றது நினைச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். விட்டுட்டு அந்த ஆள் புறத்து போயிடுறான், கை கட்டுறான். அவன் துறவிதான். துறவின்னா விட்டுட்டு விட்டுறது இல்லை. துறவின்னா அவன் 30 வயசுக்கானதெல்லாம் விட்டுட்டு வந்தவனும் துறவிதான். சாமியார் நிஜம் சாமியார்னு சொல்றது இல்லை. உண்மையான சாமியார் யாரும் கிடையாதுன்னு வேற விஷயம். கார்பரேட் சாமியார்கள் தான் இருக்காங்க. 1000 கோடி இல்லாத சாமியார் இன்னைக்கு இந்தியாவில கிடையவே கிடையாது. அல்ல, சாமியாருக்கான டெபினிஷன் மாறி போயிடுச்சு. இல்ல இவர் துறவின்னு சொல்றது முடிக்கிறது, ஜென்ல வந்து முடியுது. இதுல பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டரையும் அழகாக சொல்றாரு. எல்லாத்தையும் இமோஷனலா கனெக்டிவிட்டி கொண்டு வந்து விடுறாரு. இது இந்த பட்டாளத்தான் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி நீங்க எப்படியோ மொத்தமா கதையை படிச்சு அதையும் இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இல்லைன்னா மக்கள் அதை தனியா படிப்பாங்க, இதை தனியா படிப்பாங்க. அந்த பட்டாளத்தான் உள்ள வர்ற போதுதான் இது இந்த இடத்துல ஹீரோ பூந்தோட சாமி, அந்த இடத்துல ஹீரோ வந்து பட்டாளத்தோட அப்பா. பட் கனெக்டிவிட்டி வருதுங்கிறது நீங்க ஒட்டுமொத்தமா படிச்சா அந்த ஓவரால் பிக்சர் வரும்னு சொல்லுவாங்க. அது மொத்தமா கம்பராமாயணம் படிச்சோம்னா வேற ஒரு பிக்சர் கிடைக்கும். தனித்தனியா காண்டமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேற பிக்சர் கிடைக்கும். எனர்ஜி, மேட்டர், லைட்டு, ஹீட்டு அந்த மாதிரி படிச்சீங்கன்னா வேற வேற கிடைக்கும். மொத்தமா புக்கு படிச்சு முடிச்சீங்கன்னா ஆஹா அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கும். அந்த பார்க்குற போது கடைசியில சொல்ல வர செய்தி இது பூ உதிரம்ங்கிறது ஸ்ரீலங்கால சொல்லுவாங்க. எல்லோரும் இறக்கிறார்கள், எல்லோரும் புதைக்கப்படுகிறார்கள், சிலர் மட்டுமே விதைக்கப்படுகிறார்கள். எல்லோரும் புதைக்கப்படுகிறார்கள், சிலர் மட்டுமே விதைக்கப்படுகிறார்கள். இந்த இடத்துல பட்டால் தான் அப்பா நினைக்கிறாரு, விதைக்கப்படுகிறார் அப்படின்னு நினைக்கிறார். அந்த விதைக்கப்பட்ட குழந்தை பின்னால வருது, அது பூ மலர், பூ உதிர்ந்து பூ மலர். ஸோ அந்த இமோஷனல் ஆங்கிள் ஜெயகாந்தன் வின் பண்றாரு, அந்த கேரக்டரைசேஷன்ல வின் பண்றாரு. கீதைன்னு ஒரு இடம், இந்த பக்கம் குருக்கள்னு ஒரு இடம், இந்த பக்கம் பட்டாளத்தான ஒரு இடம், இன்னொருத்தன் கிராமத்தான ஒரு இடம் வரும்போது வேற வேற அங்கங்களை, வேறு வேறு தொகுதிகளை, வேறு வேறு நிலைப்பாடுகளை ஒன்னா கொண்டு வந்து நினைக்கிறார். அதனால அந்த இடத்துல ஜெயகாந்தன் அடிச்சதுக்கு ஆடைக்கிறேன். குட், அருமை அருமை அருமை. நல்ல விமர்சனம், இதை விட விமர்சனம் வந்து கொடுக்க முடியாது. வேற யாருன்னா பேசுறீங்களா? கடைசியா வேற யாருன்னா பேசுறீங்களா? இல்ல ராம் சார் வந்து ரேணு மீரா பத்தி ஏதாவது சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஜெயகாந்தன் பத்தி சொன்னீங்க, சந்தோஷமா இருந்தது. ஆனா ரேணு மீரா என்னுடைய தவறு. சரியா? அந்த இயல்பா கதை சொல்லிட்டே வர்றீங்க, அது நார்மலா போயிட்டே இருக்குது, ஆர்ட் மாதிரி இப்படி வந்து போயிட்டு. அந்த உணர்வு பூர்வமான இடங்கள் வர்ற போது அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்றது அந்த செய்தி கிடைச்சதும், அதே மாதிரி இந்த கேள்வி கேட்கிற இடங்கள்ல உங்க டொனாலிட்டி மாறுச்சு. இந்த கோபத்தையோ இல்ல இந்த சோகத்தையோ காட்டுற இடங்கள்ல டொனாலிட்டி, அந்த இடத்துல தான் கதை சொல்லி வர்றாங்க. இயல்பான கதை சொல்லிட்டே இருக்கிற போது அது நார்மலா தான் ஓடிட்டு இருக்கும். அந்த பவாச்சலத்தையும் இப்படி ஓடினு இருக்கும். டமான ஒரு கிறிஸ்துவன் கொண்டாந்து விடுவார். அந்த ஆளு ஆஹான்னு பார்க்கறதுக்குள்ள அவர் அடுத்த ஸ்டெப் போயிடுவார். யோ நில்லையா, நாங்க இன்னும் உள்வாங்கவே இல்லை, அந்த சோகத்தையோ அந்த ஷாக்கையோ நாங்க உள்வாங்கவே இல்லை. அந்த ஒரு பாஸ் ஒண்ணு வேணும். அது அரசியல்வாதிகள் கரெக்டான பாஸ் கொடுப்பாங்க. சொல்ல வர செய்தி அந்த உணர்வு பூர்வமான ஒன்றுதான். எந்த இடத்துல குரல் தூக்கணும், மாடுலேஷன் மேல போறது, ஆம்பிடியூடுன்னு சொல்லுவோம், பிச்சுன்னு சொல்லுவோம். வேகமா வந்துச்சுன்னா பிச்சமோ, மேல கீழே போச்சுன்னா ஆம்பிடியூடுன்னு சொல்லுவோம். அந்த டொனாலிட்டியும் மாடுலேஷனும் எங்க தூக்கணும், எங்க இறக்கணும், அந்த வார்த்தை குழைவு அது நல்லா இருந்துச்சு. நான் அதை முன்னால மென்ஷன் பண்ணியிருக்கணும். கதை சொல்லியோட சிறப்பே அதுதான். யார் வேணா கதை சொல்லணும், ஆமா பார்த்தோம்பா அருமையாக இருந்ததுன்னு சொல்லலாம், அருமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு போயிடலாம். சினிமா பார்த்து வெளில வரலாம், அதான் சொல்லிட்டு இருக்கலாம். இங்கே மொத்த கதை சொல்ற போது அதை உள் வாங்கினா மட்டும்தான் அந்த உணர்வுகள் வார்த்தையில் வெளிப்படும். கதை சொல்லியோட சிறப்பே அந்த உணர்வுகளை கொண்டு வந்து வெளிப்படுத்துறதும், அந்த உணர்வுகளின் மூலமாக மற்றவர்களை கையகப்படுத்துறது, அட்ராக்ட் பண்றது, கவர்ந்து வர்றது, அவங்களை நம்மளோட இணைத்துக் கொள்ளுது, அதே பாதையில கொண்டு போறது. நான் போற போட்லயே நீயும் கூட சேர்ந்து வா அப்படின்னு சொல்றதுக்கு அந்த டொனாலிட்டி ஹெல்ப் பண்ணும்.
அது நீங்க அழகா பண்றீங்க. நான் பல இடங்களை பார்த்தேன். நான் உங்களை விட்டுட்டு ஜெயகாந்தனுக்குள்ள ஆழ்ந்து போனது உங்களை விட்டுட்டு தேங்க்யூ சார். நாங்க கேட்டு வாங்கிடுவோம்ல. தேங்க்யூ சார். நன்றிகள் நன்றிகள். வேற எதுனா முடிச்சுக்கலாமா? சார் நீங்க ஒண்ணுமே சொல்லல ஸ்டீஃபன் சார். நான் தான் சொல்ல வரேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் ஆகாதுங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகலைன்னா அவன் சாமியாரா போயிட்டான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆகல, பிரம்மச்சாரியம் போயிட்டான் அப்படின்ற அந்த பிரம்மச்சாரியத்துல அவனை எல்லாம் சாமின்னு தான் கூடுவாங்க. அப்பெல்லாம் அந்த சாமி தான் இப்ப பூந்தோட்டத்துல வந்ததுனால பூந்தோட்ட சாமி ஆயிருக்காரு சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணிருக்காரு அவங்க. அந்த விஷயத்த உள்வாங்கி இருக்காரு. அதுதான் எனக்கு தோணுச்சு. அதுல இன்னொரு விஷயம் முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்சது, இப்ப முக்காவாசி எல்லாமே ராமசார் சொல்லிட்டாரு. அந்த உணர்வுகள் ஒருத்தரோட பார்வை, அதாவது மிலிட்ரி, எனக்கு மிலிட்ரியில ஆதங்கம் இருக்குது. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, என் பையன் போனான்றதை விட நான் இந்திரத்தை வேணும் எனக்கு நாட்டுக்கு கொடுக்குறது. அது இன்னைக்கு நம்ம அதை யோசிக்கும் போது, இந்த கதையை இப்ப உள்வாங்கும் போது கோபம் வருது. இப்படி எல்லாம் நாங்க இருக்கிறோம்டா, நீங்க இல்லையேன்றது கோபம் வருது. செய்வோம். ஓகே, மகிழ்ச்சி, நன்றிகள். பார்ப்போம். கலந்து கொண்டாங்க. தேங்க்யூ சார். வணக்கம். தேங்க்யூ சார்.